ஹாய்டா பிரீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதுசாக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு ரொமான்டிக் சிஇஓ ஆக்ட் லைக் இன்னசென்ட் சிஇஓ. ஸோ வந்துட்டு டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சுற்றி ஏதாச்சும் வாய்ஸ் கேட்டால் அதை இக்னோர் பண்ணிட்டு கேளுங்கடா, ஓகேவா? ஸோ டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹீரோ யார், அப்புறம் ஸ்டோரி போகிற வேலை எல்லாரோட கேரக்டர்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ஸ்லேயே ஒரு ரேஸ் ட்ராக்கை தான் காட்டுறாங்க. ஸோ ரெண்டு கார் அவ்வளோ வேகமாக போகுது. ஜஸ்ட் முழுக்கில் ரெண்டும் போட்டி போட்டு போயிட்டு இருக்கு. நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், நீ தான் ஃபஸ்ட்டு போவேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கார் ரெட் கலர், இன்னொரு கார் ப்ளூ கலர். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் போய் எக்ஸாம் மீட் பண்ணுறது அந்த ரெட் கார் தான். அந்த ரெட் கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. ஸோ அந்த ப்ளூ கார் ஜஸ்ட் 1 செகண்ட் லேட்டாக போய் செகண்டாக வருது. ஸோ அந்த ப்ளூ காரில் உட்காந்து அந்த பொண்ணு அந்த ஸ்டேரிங் அப்படி தட்டிட்டு இந்த டைமும் என்னை தோக்க வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி அந்த காரை அடிக்கிறா. அடிச்சுட்டு ஒரு மாதிரி அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அந்த ஸ்டேரிங்லேயே சாஞ்சு கண்ணெல்லாம் கலங்குது. நோ அப்படிங்கிற மாதிரி அவள் கண்ணை தொடச்சிட்டு கீழே இறங்குறா. ஸோ அந்த ரெட் கார்லேருந்து ஒரு பொண்ணு இறங்கியிருப்பா. ஸோ இறங்குறது வேற யாரும் கிடையாது, ஒரு பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் வந்துருக்குல்ல அந்த கார் தான் ரெட் கார். ஸோ அந்த கார்லேருந்து இறங்கின பொண்ணு வந்து இந்த ப்ளூ கலர் காருக்குள்ளே இருக்க பொண்ணு வந்துட்டு நாக் பண்ணுறா. அந்த ஜன்னலை நாக் பண்ணுறா, விண்டோவை நாக் பண்ணி ஹே வயன் கீழே இறங்கு, எப்பயும் போல நீ என்கிட்ட தோத்துட்ட, ரேஸ்லேயே என்கிட்ட தோத்துற, எப்படின்னாலும் உன் சைல்ட்ஹுட் க்ரஷ் ஞாபகம் வச்சுக்கோ, அவனும் எனக்கு தான் சரியா அப்படிங்கிற மாதிரியே சொல்றா. ஸோ வயனுக்கு செம்மக்கவும் வருது. ஸோ தோத்து பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம வயன் தான். ஸோ ஒரு வெக்ஸில் கீழே இறங்கி அந்த பொண்ணுடைய காலரை பிடிச்சி என்னடி நினச்சிட்டு இருக்க, ரேஸ்ல ஆனா தோத்துருக்கலாம், என்னைக்குமே என்னோட சைல்ட்ஹுட் க்ரஷ் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் உன்னோட பெஸ்டாக தானே இருந்தேன், நீ எப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து திருத்திக்கிட்டேயோ வயன் அப்பையில இருந்து தான் வந்து ஒன்று எனக்கு பிடிக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்ல. ஸோ வயன் வந்து அந்த பொண்ணு பிடிச்சிட்டு அந்த காலரை பிடிச்சிட்டே, லூனா நான் ஒன்றும் உன் பாய் ஃப்ரெண்டை திருடலை, உன் பாய் ஃப்ரெண்ட் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தான், அவன்கிட்ட நான் கெஞ்சன தெரியுமா, என் பின்னாடி வராதடான்னு நான் சொன்னேன், அவன் கேட்கவே இல்லை, நீ பார்த்து தப்பா நினச்சிக்கிட்ட, சீரியஸ்லி எனக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது சரியா, எனக்கு இப்போதைக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை லூனா அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ நாளைக்கு காலேஜ் இருக்குது, ஒழுங்கு மறுவாதவா வந்துரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து வயன் வந்து லூனாவை பார்த்து சொல்லிட்டு போகிறேன். ஆக்சுவலி வயனும் லூனாவும் ஒரு காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க, அது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லூனாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு வயன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ வயன் பின்னாடி சுற்றிருப்பாரு. ஸோ இது லூனா பார்த்து தப்பாக நினச்சிப்பா. ஸோ வயன் தான் வந்துட்டு லூனாவோடைய பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால அவங்க 2 பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ வயன் எவ்வளவோ டைம் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பா, எனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லையா, அந்த நாய் தாண்டி என் பின்னாடி சுத்துது அப்படிங்கிற மாதிரி. ஆனா லூனா அதை நம்பியிருக்க மாட்டா. ஸோ இப்படிதான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ 2 பேரும் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, ஓகேவாடா. ஸோ வயனும் வந்துட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிடா. ஸோ லூனாவும் அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிடா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வயனோட வீட்டில் வந்து அலாரம் அடிக்குது. வயன் கதவை தொடடி லாஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ வயனும் காலங்காத்தாலேயேவா, நான் தூங்குனதே 2 மணிக்கு தானே ரேஸை முடிச்சுட்டு வந்து அப்படிங்கிற மாதிரியே வயன் வந்து எழுந்து வெளியே வரா. ஸோ வெளியே வந்து என்னம்மா அப்படிங்கிற மாதிரியே கேட்க அவங்க அம்மா இருந்துட்டு, பொண்ணு மாதிரி நடந்துக்கோடி, 10 மணிக்கே போய் படுத்து தூங்குனேன், இவ்வளோ நேரம் என்னடி தூக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்ட. அதுக்கு வந்து வயன் சொல்லிட்டான், ஐயோ அம்மாவுக்கு தெரியாதுல நம்ம ரேஸ் போகிறது அப்படின்ட்டு. சரிம்மா நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போய் என்ன பண்ணுறான்னா ரெடி ஆகிட்டு வரா. ஸோ அவங்க அப்பா கீழே உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா கேட்குறாரு செய்கையிலே, அதாவது கண் பார்வையிலே கேட்குறாரு, நேற்று ஜெயிச்சியா தோத்தையா அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி மூஞ்சை பவுட் பண்ணுறாள். ஸோ அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கு தோத்துட்டா சொல்லிட்டு அவங்க அப்பா வயன் பக்கத்தில் வந்துட்டு ஷோல்டரில் கைப்பட்டு விட பார்த்துக்கலாம் சரியா, உங்கள் அம்மாவுக்கு தெரியாது, நீ நேற்று நைட் நான் தான் கதவை திறந்து விட்டேன்லாம் சொல்லிடாது, ரேசிங்கை பற்றி தெரிஞ்சாலும் உங்கள் அம்மா கிட்ட என்னை பற்றி போட்டு கொடுக்கக்கூடாது வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வயன் வந்துட்டு சரிப்பா நான் தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலி வயனுக்கு வந்து ரேசிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் வயனோட அம்மா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கிறதுனால வயனோட அம்மாவுக்கு ரேசிங்கை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் வயனோட அப்பாவுக்கு இந்த ரேசிங்கை பற்றி நல்லாவே தெரியும், ஓகேவாடா. ஸோ வயனும் போயிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நைட்டு வந்து ரேசிங் ட்ராக்ல அந்த மாதிரி இருந்த வயன் வேற, இப்போ இருக்க வயன் வேற. ஸோ க்யூட். நைட்டு பார்த்தா வந்துட்டு ஒரு ரக்கட் கேர்ள் டைப், காலையில் பார்த்தா ஒரு க்யூட் கேர்ள். இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும், ஓகே மேடம். ஸோ வயனும் சாப்பிட்டுட்டு காலேஜ்க்கு கிளம்புறா. ஸோ அதே நம்ம ஹீரோ சைட் பார்த்தா ஹீரோ வந்து டைனிங் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கார். ஸோ வந்துட்டு ஹீரோவோட செக்ரட்டரி வந்துட்டு பேசுகிறாங்க, சார் இதுதான் வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ண போகிற ஷெடியூல்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ வந்துட்டு ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் காண்டேறிடுது, டேய் ஜஸ்ட் முன்னுட்டு அமைதியாக என்ன சாப்பாடை வாச்சு நிம்மதியாக விடு, நம்ம
ட்ராவல் பண்ணுற டைமில் நீ ஷெடியூலை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கத்திடுறாரு. ஸோ வந்துட்டு நம்ம செக்ரட்டரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. சாரி சார்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஃபுட்டு அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு எழுந்து போயிடுறாரு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற நானி வந்துட்டு தம்பி சாப்பிட்டு போங்க, சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சாப்பிடுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாரிம்மா எனக்கு அந்த பிஸ்னஸ் ஒர்க் இருக்கு, நான் தேவையில்லாமல் கோவப்பட்டு அவர்கிட்ட கத்திட்டேன், நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹீரோவும் கிளம்பி போயிடாரு. நம்ம ஹீரோ சரியானா. ஸோ அவரும் அவரோட கம்பெனிக்கு கிளம்பி போக இந்த அண்ணன் நம்ம வயனும் அவளும் அவரோட காலேஜுக்கு கிளம்பி போகிறான். ஸோ காலேஜ்குள்ள என்டர் ஆகிட்டு அவள் போய் அவள் கிளாஸில் உட்கார. ஸோ வந்து லூனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வயனை ஓட்டுறாங்க. என்னாடி திரும்ப நீ தோத்துட்டியா, இதுக்கு தான் என் ஃப்ரெண்டோட பெட்டு கட்ட வேணான்னு நான் சொன்னேன், நீ பெட்டு கட்டி ஒவ்வொரு டைமும் நீ அவமானப்பட்டுட்டு தான் இருக்க வயன், ஸோ இதுக்கு மேலே என் ஃப்ரெண்டோட வெயிட்டை கட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து அதுக்குள்ளே கிளாஸில் இருக்க மேம் வந்துடுறாங்க. ஸோ லெசன் எடுக்கிற மேம் வந்துடுறேன். ஸோ அந்த மேம் வரதுனால வயனும் பாயை கப்பிச்சுப்புன்னு மூடிட்டு போய் உட்காந்துக்கிறான். ஸோ அது பி சைலண்ட் ஆகி போய் உட்காந்துக்கிறேன். ஓகேவாடா. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த மேம் வந்து லெசன்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் பாட்னி படிக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு எஸ்டேட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஒவ்வொரு ட்ரீஸை பற்றியும் ஸோ அப்சர்வ் பண்ணி நீங்கள் லெட்டரை எழுதி கொடுக்கணும், அதாவது ப்ராஜெக்ட் எழுதி கொடுக்கணும், வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து எல்லாரும் தலையாட்டுறாங்க. ஸோ வயன் வந்து தோத்த கவலையில் பட்டு படுத்துக்கிட்டே இருக்கா. வயனோட மேம், ஏன் வயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்போ பாரு கிளாஸ்க்கு வந்து தூங்கிட்டே இருக்க, தூங்குறதுக்கு தான் காலேஜுக்கே வரியாடி அப்படிங்கிற மாதிரி திட்ட. ஸோ வயன் வந்துட்டு ஐம் சாரி மேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேடாக சொல்ல, வயனோட மேம் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கா வயன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ வீட்டில் சொல்லிடுங்க எல்லாரும் இன்னும் 2 டேஸில் நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ வயன் சொல்லிட்டான் அவளுடைய ஃப்ரெண்ட் லூனாவை பார்த்து, ஹே லூனா, நம்ம ஹைவிக்கு அதாவது ப்ரெசன்டேஷனுக்கோசரம் போகிறோம்ல அந்த எஸ்டேட்டுக்கு, ஸோ அந்த முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நான் ரேஸ் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சீரியஸ்லி அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி லூனா வயன் வந்து லூனா கிட்ட சொல்ல, லூனா ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இவன் சரி கேன்டீன் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேன்டீன் போகிறாங்க. ஸோ லூனாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வயன் ரொம்ப திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட பேக்கில் இருக்க புக்ஸ் எல்லாத்தையும், வயனுக்கு மட்டும் கிடையாது வயனோட ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாரோடதும் எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பழைய, அதாவது ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அதாவது 20 இயர்ஸ் வேண்டாம், 10 7 இயர்ஸ்க்குள்ள இருக்க ஒரு பழைய நோட் மாதிரி இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு லூனா ஓப்பன் பண்றா. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஹே அப்படிங்கிற மாதிரியே சிரிச்சிட்டே இருக்கா. ஸோ வயன் வந்தாலும் வயன் கிட்ட அந்த நோட்டை காட்டி, ஹே வயன், இந்த நோட்டை நீ இன்னும் வச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரியே கேட்க. ஸோ வயன் வந்துட்டு லூனா நோட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா நீ மட்டும் கிழிஞ்சிருக்கு போலவே, நீ அந்த நேமையும் பத்திரமா பார்த்துப்பேன்னு நினச்சேன், கிழிஞ்சிச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நோட்டை வச்சு ஃபன் பண்ணிட்டுருக்க. எனக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து போய் அவளும் நோட்டை பிடிங்கிட்டு வேலையை பார்த்துட்டு போடி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ வந்து என்னன்னா இப்படி அந்த 2 டேஸும் ஸ்கிப் ஆக. ஸோ உடனே வீட்டுக்கு போயிட்டு சொல்லிடுறேன், இப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, எஸ்டேட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ வந்து நம்ம வயனோட பேரண்ட்ஸும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ என்ன 2 டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 டேஸ்க்கு ஸ்கிப் ஆகுது. சாரிடா எனக்கு ரொம்ப கொலருது, ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி 1 வீக் ஆகுது, அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக கோல்டு இருக்குது. ஸோ அதனால எனக்கு நிறைய லேக் ஆகுது. ஸோ நீங்கள் ஸ்டோரியை மட்டும் கவனிங்க, நான் லேக் பண்ணுறதெல்லாம் விட்டுடுங்க ஓகேவா. ஸோ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா. ஸோ என்ன ஆகுதுன்னா ஸோ வயனோட வீட்லேயே விட்டுறாங்க. ஸோ வயனை வந்துட்டு எஸ்டேட்டுக்கும் போகிறேன். ஸோ அங்கே போய் பார்க்க வியூவே செம்மையாக இருக்குது. ஸோ சுற்றி முற்றி எல்லாருமே ஸோ அவ்வளோ ரசிக்கிறாங்க. ஸோ ரசிச்சுக்கிட்டு இருக்க வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வயனும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ அட்மையர் ஆகுறேன், அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன ஆகுதுன்னா இவங்க போகிறது ஒரு ஈவினிங் டைம். ஸோ அந்த எஸ்டேட் ஃபுல்லாக வந்து எப்படின்னா டீ எஸ்டேட்னு வச்சுக்கோங்க ஓகேவா. நீங்கள் நிறைய டீ எஸ்டேட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த டீ எஸ்டேட் ஸோ அங்கங்கே வந்து ஸ்ட்ரீட் லேம்ப் மாதிரி இருக்கிறது எல்லோ ஷேடில் லைட்டு. ஸோ வந்துட்டு வீடு நடுவில் இருக்குது, அதாவது அந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் இவங்க போய் தங்க போகிறாங்க ஓகேவா. ஸோ இப்போ அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டோடைய ரூஃப் டாப்பில் போய் பார்த்தா அந்த எல்லோ ஷேடில் இருக்க அந்த லைட்டு அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த பிளேஸை பார்க்கவே அப்படியே ரம்மியமாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல, வாழ்ந்தாங்க இந்த மாதிரி இடத்துல வாழணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா மேம் வந்துட்டு கூப்பிட்டு எல்லாரும் கீழே வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கீழே வராங்க. இவங்க படிக்கிறது ஒரு கோயில். ஸோ வந்துட்டு பசங்களுக்கு இந்த ரூமும் கேர்ள்ஸுக்கு அந்த ரூமும் எல்லாம் கப்பு சிப்புன்னு போய் படுங்க, நாளை காலையில் இந்த எஸ்டேட்டோட ஓனர் வருவாங்க
வந்து நம்ம கிட்ட பேசின பிறகு தான் நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பாய்ஸ் ஒரு ரூம், கேர்ள்ஸ் ஒரு ரூம் போய் படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ தூங்குறாங்களோ என்னமோ, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, அப்போல்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. யாரும் தூங்கலை. ஸோ என்ன ஆகுதுன்னா, நைட்டு லூனாவோட டீமுக்கும் வாயனோட டீமுக்கும் செம்ம சண்டை, ஹெவி ஃபைட். ஸோ வந்து டேமேஜ் ஆகிறது லூனாவோட ஃப்ரெண்ட்ஸும் வாயனோட ஃப்ரெண்ட்ஸும் தான். சாரி, சரியா? வந்து இது வந்து சண்டைலாம் போட்டு முடிக்க ஸோ பாய்ஸ் வந்து பிரித்து விடுறாங்க. என்ன இவனுக்கு எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காளுங்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து விட்டுட்டு, அமைதியாக படுத்து தூங்குவேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்து என்னங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ மேம் கேட்குறாங்க, எங்கே வயனை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, மேம் வயன் நல்லா தூங்கின்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ வயனை எழுப்பி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்ல வயனும் வந்துடுறா. ஸோ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகிடுது எழுந்து. ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே அந்த எஸ்டேட்டோட ஓனர் வந்துட்டு, ஸோ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இருக்கும்போது தான் வயன் வந்திருப்பான். ஐம் சாரி நான் வேணும் லேட்டாக வரல அப்படிங்கிற மாதிரியே வந்து பவ் பண்ணி சாரி கேட்டுட்டு போய் லைனில் நிற்கிறேன். ஆக்சுவலி லைனாக தான் நின்றுருப்பாங்க. ஸோ லைனில் நின்றுட்டு இருக்கா. ஸோ அவள் கண்ணை தேய்ச்சிட்டே இருக்கா. பிகாஸ் ஏன் அவளுக்கு தூக்கம் தெரியல. ஸோ கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. அரை தூக்கத்தில் பக்கத்தில் வந்து அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன், சொல்லும் எனக்கு தூக்கமாக வருது லிம் அப்படிங்கிற மாதிரி லிம்மோட ஷர்ட்டில் சாஞ்சிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ வயன் முன்னாடி வந்து அந்த எஸ்டேட்டோட ஓனர் ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கோசம் கையை நீட்டிட்டு ஆமாம் கிம் தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ அந்த பேரை கேட்டோன்னு வயன் வேகமாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த பர்சனை பார்த்தோன்னே அவரோட கண்ணு வியர்ட் ஆகுது. ஸோ இன்னும் வந்து லிம் மேலே சாஞ்சிருந்ததுலேருந்து எழலை. ஸோ லிம் வந்துட்டு இவன் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி ஷோல்டரை வச்சு தட்டுறான். வந்து வயனோட தலையில, அவரோட நேம் சொல்கிறாரு, நீ உன்னோட நேமை ஃபார்மாலிட்டிக்காச்சும் சொல்லிடி அப்படிங்கிற மாதிரியே தட்டி. ஸோ வாயின் கிட்ட சொல்கிறாரு, உன்னோட நேம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வாயின் வந்து தன்னோட கையை வந்து லிம்மனை சாஞ்சபடியே டேங் கிட்ட கொடுத்து, ஸோ வாயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஸ்மித் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் தன்னோட இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. ஸோ டியாங் ஸ்மிர்க் பண்ணதை வயன் பார்க்க கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் அவங்கள பற்றிலாம் பேசி முடிச்சுட்டு டியாங் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம், இங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் இங்கே ஒர்க் பண்ணுற மேன் அப்படின்னு சொல்லிட்டு லீன்னு ஒரு பர்சனை கூப்பிட்டு கொண்டு வந்து நிற்க வச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்தால் லீ கிட்ட கேளுங்க, லீ செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போகிற வரையிலும் நானும் இதே எஸ்டேட்டில் தான் இருப்பேன். ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியாது. எனக்கு வந்து இந்த எஸ்டேட்லேருந்து 1 kilometer ஒரு வீடு இருக்குது, நான் அங்கே தான் போய் தங்குவேன் அப்படிங்கிற மாதிரி டியாங் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ வயன் வந்து டியாங்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதை லிம் நோட்டீஸ் பண்ணிட்டு லிம் வயன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னாடி உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? எப்பயுமே எந்த பையனை பார்த்தாலும் வந்து இப்படிலாம் பார்க்க மாட்டேன், இப்போ மட்டும் ஏன்டி இப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி வயன் கிட்ட கேட்க, வயன் இருந்துட்டு அந்த பர்சனோட ஸ்மைல அழகாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ அதுக்கு நம்ம லிம் வந்துட்டு பாக்ஸி ஸ்மைல் ஹம்ராட் அப்படின்னு சொல்லிட்டு லிம் சொல்கிறான். ஸோ அதுக்கு வாயின் வந்துட்டு, நீ தாண்டா என்னோட ஃபீலிங்ஸை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். ஸோ 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, காலையிலேயே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சாப்பிட்லாம், நான் உங்களோடவே சாப்பிட்லான்னு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் காலையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நடந்துக்கிறத பார்க்குற செக்ரட்டரிக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா புதுசாக இருக்கு. ஏன்னா எப்பயா அந்த மனுஷன் கோல்டாகவே இருப்பாரு, இன்னைக்கு என்னடா இப்படி ஸ்மைல் பண்ணுறாரு, ஸ்மைல் பண்ணுறச்சு இவ்வளோ க்யூட்டாக இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி அந்த செக்ரட்டரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து செக்ரட்டரிக்கு ஒரு கால் வருது. ஸோ செக்ரட்டரி வெளியே போகிறாங்க. ஸோ வெளியே போயிட்டு வராரு. ஸோ வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வராரு. ஸோ இங்கே டைம் என்ன பண்ணுறேன்னா, அந்த பேரலல் டைமில் எல்லாரோடவும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வயன் பேச ட்ரை பண்ணுறேன். ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஸோ அவங்க இருந்துட்டு ஹாய்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வயன் கிட்ட கேட்க, ஸோ வயனும் இருந்துட்டு சார் நான் நல்லா இருக்கேன், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். சின்ன வயசுல நான் உங்களை எங்கேயாச்சும் பார்த்துருக்கேன்னா நீங்கள் எங்களை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லவே இல்லைம்மா, ஸோ எனக்கு ஒன்று எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீ சாப்பிடுமா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஒயனை விட்டு அந்தாண்ட போயிடுறாரு. ஸோ ஒயன் வந்துட்டு என்ன இவருக்கு என்னை பார்த்ததே இல்லைங்கிறாரு, நான் இவரோட எவ்வளோ பேசியிருக்கேன் இவருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் கெஸ் பண்ணுறது உண்மை தான். ஒயனோட சைல்ட்ஹுட் க்ரஷ் வேறு யாரும் கிடையாது, நம்ம கிம் தேவங்க தான். ஓகேவா? ஸோ வந்து நம்ம டேங் வந்து அப்படி போகிறதுனால வயன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ என்ன ஆகுதுன்னா, வயனு நிறையா எப்படி சொல்கிறது,
டேவங் கிட்ட பேச ட்ரை பண்றா. பட் இருந்தாலும் டேவங் கிட்ட பேச முடியல. ஸோ டேவங் அவுட் எப்படி சொல்றது, அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் போக ஸோ செக்ரட்டரி உள்ள வராரு. ஸோ செக்ரட்டரி வர, ஸோ செக்ரட்டரி கூட யாரும் வராங்க. ஸோ செக்ரட்டரியோட வந்த அந்த ஒரு பர்சன் டேவங்க ஹக் பண்ணிட்டா, மிஸ் யூ பேபி அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. ஸோ வாய் வந்து டேவங்க தான் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன டேவங்க வந்து ஒரு பொண்ணு ஹக் பண்றா, ஒருவேளை அவர் வளர்ந்து அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், நாம மட்டும்தான் அவரை நினைச்சுட்டே இருக்கமோ, அவருக்கு நம்ம ஞாபகமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் ஏன்னா வாயனுக்கு டேவங் க்ரஷ்ங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அவள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்னா, டேவங்கோட நெத்திக்கிட்ட கரெக்டா ஒரே ஒரு இன்ச் மட்டும் ஒரு காயம் இருக்கும். எப்படின்னா சின்ன வயசுல வாயன் விளையாண்டுட்டு இருக்கிறச்ச டேவங் வந்து வாயன் கீழே விழ போகும்போது பிடிச்சிருப்பாரு. ஸோ அவனை பிடிக்கிறேங்கிற பேர்ல இந்த மனுஷன் கீழே விழுந்து லைட்டா எப்படி சொல்றது, ரொம்ப பெரிய காயம் கிடையாது, ஆனா லைட்டா ஆழமாவே பட்டிருக்கும். அந்த இடத்துல 2 ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. அதோட தளம் இருக்கும். அதை பார்த்துதான் வாயன் வந்து இது நம்ம சைல்ட்ஹுட் க்ரஷ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ நம்ம லவ் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சா, நமக்கு மட்டும்தான் அவர் மேல க்ரஷ் இருந்துச்சோ, அவருக்கு நம்ம மேல க்ரஷ் இல்லையோ அப்படி சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறான். அந்த பர்சனை பார்த்துட்டு டேவங்கும் ஹக் பண்ணிட்டு மிஸ் யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே அவர் இன்ட்ரோ பண்றாரு. இதனுடைய காலேஜ் மேட்ச் கூட படித்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வாயனோட கிளாஸில் இருக்க பசங்களாம் கேட்குறாங்க, சார் பொய்யெல்லாம் சொல்ல வேணாம், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஃபியான்சியா, எங்ககிட்ட போய் சொல்லி என்ன சாதிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம டேவங் வந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி ஒரு ஷை ஸ்மைல் கொடுத்துட்டே வாயனை பார்த்து, இருக்கலாம் ஃப்யூச்சரில் கேர்ள் ஃப்ரெண்டாகவும் ஆகலாம், ஃபியான்சியாகவும் ஆகலாம், ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற ஒரே சொல்கிறாரு. ஸோ வாயன் வந்துட்டு வாயனை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டே சொன்னதை வந்து வாயன் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் போதே வாயனுக்கு கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்கும். ஸோ வாயன் என்ன பண்ணுறான்னா அமைதியாக இருக்கா. ஸோ அன்னைக்கு டேவும் அப்படியே போக. ஸோ அன்னைக்கு நைட் ஸோ வாயனுக்கு சுத்தமாக தூக்கம் வரல. பிகாஸ் ஏன்னா டேவ் வந்து அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டாகவும் ஆகலாம், ஃபியான்சியாகவும் ஆகலாம்னு சொன்னது அவளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு மட்டும்தான் ஒரு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து வாயன் என்ன பண்ணுறான்னா, சரி அப்படிங்கிற மாதிரி இவரை பற்றி யோசிச்சு நம்ம ஸ்டடீஸை விட்டுறக்கூடாது, அதாவது நம்ம ஜஸ்ட் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம நைட்டு 10 மணியாக இருந்தாலும் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி படிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரா. ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்ததுலேருந்தே அது எப்படின்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து எந்த ஒரு ட்ரீஸும் இருக்காது. உள்ளே இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நடந்து போனால் நிறைய ட்ரீஸ் இருக்கும். ஸோ அவன் இந்த எஸ்டேட்குள்ளே நடந்து போகிறா. ஒரு நோட், ஒரு பென், ஒரு ஃபோன், ஒரு டார்ச் லைட், ஜஸ்ட் ஷால் மட்டும் எப்படி சொல்றதுன்னா ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கா. அந்த ஃப்ராக்கு குளிருங்கிறதுனால ஒரு ஷால் மட்டும் போட்டுட்டு போறா, ஃப்ரீ ஹேர் விட்டுன்னு போறா. ஓகேவா. ஸோ வந்து அவள் பாட்டுக்கு போறா. ஸோ என்ன ஆகுதுன்னா போயிட்டே இருக்கா. ஸோ போக 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 டைம் ஸ்கிப் ஆகாத அந்த இடம் ரொம்ப டார்க்கிஷ் ஆகுது, குளிர ஆரம்பிக்குது. ஸோ வாயின் வந்து ஆனால் அதெல்லாம் பார்த்து ட்ரீஸ் எல்லாம் வரேன். ஆக்சுவலி வாயினுக்கு வந்து ட்ரா பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். வாயின் கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஆனால் எஜுகேஷன் நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு. ஓகேவா. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வாயின் பாட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஒரு இடத்துல உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே போறான். ஸோ இப்படியே 12:30 கிட்ட ஆயிடுச்சு. நீங்க கேட்பீங்க, பேய் உலாத்துற நேரத்துல வாயின் உலாத்துறாளே அப்படின்னு கேட்பீங்க. பேய்க்கு வந்து பேயை பார்த்தா வாயனுக்கு பயம் இல்லை, வாயனை பார்த்தா தான் பேய்க்கு பயம். ஏன்னா பேயை பார்த்தா எனக்கு லிஃப்ட் கொடுக்கலன்னு கேட்டு போறவன். ஏன்னா அவளுக்கு பேய்னா பயம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது அவ கேரக்டர். ஸோ அதனாலதான் வந்து அவ ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரேசர் ஆயிருப்பான். ஸோ வந்து என்ன ஆகுது, வாயின் போக போக அங்கே ஒரு லேக் தெரியுது. அதே எஸ்டேட்குள்ளே ஒரு லேக் தெரியுது. அந்த லேக் கிட்ட போகிறா. ஸோ என்ன ஆகுதுன்னா லேக் கிட்ட போகும்பொழுது ஒரு கல் தடுக்கி விட்டு வயன் வந்து நீஸ்லேயே அடிவாது, எப்படி சொல்கிறது, ஊனாயிடுது. ஸோ ஊண்டாயிடுதா. ஸோ வந்து வயனுக்கு செம்ம எப்படி சொல்கிறது, ஆழமாகவே காயம் பட்டுருது. ஸோ வந்துட்டு வயன் அதே இடத்துல உட்காந்துக்கிறான். ஸோ அந்த ஊன்ட்டு வலிக்கிறதுனால அவன் அழ ஆரம்பிச்சுட்டா. ஐயோ வலிக்குது, எழுந்து நடக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருந்தவன். ஸோ இப்போ பஸ்ட் அவுட் ஆகிட்டு ரொம்ப அழறான். ஸோ அவன் வந்து தியாங்கோட எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுனாலதான் அவன் எழுந்திரிச்சே வந்திருப்பான். எப்படின்னா வந்துட்டு நம்ம அங்கே இருந்தால் டேங்கோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஸ்டடீஸ்லேயாச்சும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். ஸோ வந்த இடத்துல அடிப்பட்டது, அதுவும் இல்லாமல் அவள் ஒழுங்காக எழுதியிருக்கவும் மாட்டான், அவளால் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க முடியாது. அந்த ஊட்டுக்கு அழுதுட்டு இருந்தவ திரும்ப இப்போ டேங் தனக்கு இல்லைன்னு நினச்சி ரொம்ப அழறா. ஸோ எப்படின்னா கத்தி அழறா. ஏன்னா
சுற்றி ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுவும் இல்லை. ஸோ அந்த லேக் வயன் ட்ரீஸ் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த லேக்கில் எந்த ஒரு அசைவும் இல்லை. ஸோ காற்று அடிக்குது, அந்த தண்ணியில் பட்ட அந்த ப்ரீஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஸோ அந்த ட்ரீஸ் ஆடுது. அதை தாண்டி அவளுக்கு வேற எந்த சவுண்டும் கேட்கல. ஸோ ரொம்ப ஒயின் ஃபீல் பண்ணி கத்தி அழறா, நான் மட்டும் உன்னை லவ் பண்ணியிருக்கேன், நீ லவ்வே பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா. ஸோ அவள் அழுதுட்டு முட்டையை ஃபோல்ட் பண்ணி, அதாவது நீஸை ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு சாஞ்சிக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு சில மெமரிஸ் மட்டும் கிராஸ் ஆகுது. ஸோ நம்ம ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடும். ஸோ நம்ம ஒயின் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற விஷயம் அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. ஸோ தாத்தா பாட்டி வீடு எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அவள் என்ன பண்ணியிருக்கா, பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிருக்கா. ஸோ அவங்க என்ன பண்ணுறேன்னா விளையாடலாம்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. வெளியே போகிற விஷயம் பக்கத்து வீட்டில் ஒரு மாங்காய் மரம் இருக்குது. அந்த மாங்காய் மரத்தை பார்த்தோன்னே நம்ம ஒயனுக்கு மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசை வருது. ஸோ திருட்டு மாங்காய் சுவையா இருக்குன்னு சொன்ன வார்த்தை அவள் காதில் ஒழிச்சுட்டே இருக்கு. ஸோ ஒயின் என்ன பண்ணுறான்னா சரி அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்ட்குள்ளே எட்டி பார்க்குறா. ஸோ அங்கே யாரும் கிடையாது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நைஸாக பூனைக்குட்டி மாதிரி போகிறா. பூனைக்குட்டி மாதிரி போயிட்டு அங்கே யாராச்சும் இருக்காங்கன்னு திரும்பி திரும்பி பார்க்குறா. அங்கே யாரும் இல்லை. நம்ம ஒயின் என்ன பண்ணுறான்னா அழகாக மரம் ஏறுறா. மரம் ஏறி ஒரு மாங்காவை பிடிக்க, ஸோ பிடிச்சிட்டு இருந்த கிளைய விட்டு மாங்காவை மட்டும் பிடிக்கிறா. ஸோ ஒயின் மாங்காய் பிடிச்சா எப்படி மாங்காய் தாங்கும் ஒயனோட வெயிட்டை. ஸோ ஒயின் கீழே விழ போறச்ச யாரோ அவளை பிடிச்சி தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒயின் கண்ணை இருக்க மூடிட்டு அம்மா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் பண்றா. ஸோ கண்ணை திறந்து பார்க்குறச்சு யாரோட கையிலயும் இருக்கா. ஸோ அந்த பிடிச்சிருக்க பர்சனோட ஃபேஸை குறுக்குறுன்னு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா, என்னை இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அந்த பர்சனும் இறக்கி விடுறாரு. ஸோ அந்த பர்சனை பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு 10 years or 11 years கிட்ட. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கு. ஸோ ஒயினை விட 3 வயசு பெரிய பையன் மாதிரி இருக்கு. ஓகேவா? ஆமாம், அது ஒரு பையன் தான் சொல்லலைல்ல, அதை சொல்லிட்டேன். ஸோ அந்த பையன் ஹே என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கள் வீட்டு மாங்காவை திருடி சாப்பிட்றியா, இதெல்லாம் தப்பு கிடையாதா அப்படிங்க. ஸோ ஒயின் என்ன பண்ணுறான்னா சாரி அண்ணா, உங்கள் வீடுன்னு எனக்கு தெரியாது, திருட்டு மாங்காய் சுவையாக இருக்கும்னு சொன்னாங்களா, ஸோ அதனால தான் திருடி சாப்பிட்லாம் வந்தேன், போட்டு குத்துறாதீங்க, எங்கள் பாட்டி என்ன திட்டிடுவாங்க அப்படிங்க. எது உங்கள் வீடு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆப்போசிட் வீட்டை அவள் கை காட்டுறா. ஸோ அந்த பையன் கேட்டுட்டு போச்சு யாரு கேட்டுமா நீ உள்ள வந்த, என் பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறச்சு அங்க இருந்து சவுண்ட் கேக்குது. டேவாங் எங்கடா, கார்டன் போனியா, ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம டேவாங் அந்த குட்டி பையன் வேற யாரும் கிடையாது, டேங் தான். ஸோ டேங் சொல்றாரு, ஒன்றும் இல்லை பாட்டி, நானே இங்க விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உங்க பாட்டி அப்படியே உள்ள போயிடுறாங்க. என்ன அண்ணா உங்க பேரு டேவாங்கா அப்படின்னு கேட்குற வயனா இருக்கு. டேவாங் ஆமா என் பேரு டேவாங் தான், என் கூட வா அப்படிங்கிற மாதிரி வெளியே கூப்பிட்டுட்டு போறாரு. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியே போயிட்டு அங்கே எப்படின்னா ஒரு ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஓடிட்டு இருக்கு. அந்த ஆற்றுல போயிட்டு மாங்காவை கழுவி கொடுக்குறாரு. ஸோ வயன் சாப்பிட்டு வாவ் செம்ம புளிப்பா இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு தெரியுமா அண்ணா அப்படி சொல்றா. ஸோ டேங் எனக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம வயனை என்ன பண்றா, 2 மாங்காய் பிச்சிருப்பா. ஸோ ஒரு மாங்காவை டேங் கையில குத்துட்டு சாப்பிடுங்க டேங்கண்ணா அப்படின்னு சொல்றா. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வயன் டேம் பக்கம் திரும்பி, அண்ணா நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஸோ டேங் சொல்றாரு, இது மட்டும் உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா உனக்கு திட்டுவாங்க தெரியுமா, உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் ஆகாது, என் பாட்டிக்கும் உன் பாட்டிக்கும் சும்மா சண்டை வரும் வயன், இதில் நானும் நீ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு வயன் சொல்றா, அண்ணா அவங்க சண்டை போட்டுட்டு போட்டோம், சண்டை போடுறவங்க போட்டுட்டே இருப்பாங்க, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் ஓகேவா, இருக்க மூமெண்ட்டை ரொம்ப ரசிச்சு வாழணும். என்னை பொறுத்த வரலும் நம்ம சண்டை போட வேண்டாம், யாரு கூட சண்டை போடக்கூடாது, தப்பு பண்ணா கூட சொல்லலாம், சண்டை போடுறதும் தப்புன்னு சொல்ல கிடையாது, சண்டை போடாம இருக்கிறதும் தப்புன்னு சொல்ல கிடையாது. சரியா அண்ணா, நான் சொல்ல வருது ரைட்டு தானே அண்ணா, லைஃப் இஸ் ஸோ ஷார்ட். அப்போ நம்ம ஸ்மூத்தாக தானே லைஃப்பை ஹேண்டில் பண்ணணும். பாட்டிங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா நம்மளோட வாழ்க்கை சண்டையில் தானே போகும் அப்படிங்கிற மாதிரி வயன் லொடான்னு பேசுறா. டேங் நீ ரொம்ப பேசுறம்மா, கம்மியாக பேச அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி நான் நீ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க. ஸோ டேங் கேட்குறா, நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ வயன் சொல்றா, அம்மா அண்ணா இந்த டைம் தான் அம்மா விட்டு நான் தனியாக இருக்கேன்னா, ஸோ அதனால இந்த டைம் தான் நான் வந்திருக்கேன்
அப்படிங்கிற மாதிரி வயன் வந்துட்டு அவங்க கிட்ட சொல்ல டேங்க் சரி சரி ஓகே, நான் என்ன பண்ணேன், இனிமேல் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி சாப்பிட்டு வா, நான் இங்கே இருக்க ஒவ்வொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன், இங்கே நிறைய டிஃப்ரெண்டான பிளேஸ் இருக்குது ஓகேவா வயன் அப்படிங்க. ஓகே தேங்க்யூ அண்ணா அப்படிங்கிற மாதிரி டேங் ஹக் பண்ணிக்க, நீ என்னன்னா அண்ணான்னு கூப்பிட வேணாம் டேங்னே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி டேங் சொல்கிறாரு. ஸோ வயன் வந்துட்டு ஓகே ஓகே டேங் அப்படிங்கிறா. ஸோ டேங்க் சிரிப்புறது வயன் க்யூட்டாக சொல்கிறத பார்த்துட்டு ஸோ 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அந்த திருட்டு மங்காவை தின்னு முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ டேங் வந்து வயனோட கைப்பிடிச்சு தான் கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கேயாச்சும் போயிட போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ டேங் என்ன பண்ணுறாரு, அவனோட கைப்பிடிச்சு கூட்டு போயிட்டு அதான் உன் வீடு ஒழுங்கா போயிடு, அவங்க பாட்டிகிட்ட போயிட்டு நீ கிட்ட பேசணும்னு சொல்லாத சரியா அப்படிங்க. அப்பா நீயும் பாட்டிகிட்ட போயிட்டு என்கிட்ட பேசணும்னு சொல்லாத சரியா, அப்புறம் உங்க பாட்டியும் வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்ல. எங்க பாட்டியெல்லாம் என்ன அடிக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட நான் சொல்லவே மாட்டேன், அதனால அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டேங் சொல்றாரு. ஸோ வயனும் டேங்க அப்படி பேசிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நைட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாரும் போய் அவங்க ரொம்ப பார்த்து தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அழகாக க்யூட்டாக வயனை இருந்து ரெடி ஆகி அவங்க பாட்டிக்கிட்ட போனிட்டேல் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹேர் போட்டுட்டு ஆட்டிட்டு இருக்கா, தலையை ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போனிட்டேல் போட்டு விடு பாட்டி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. ஸோ அவங்க பாட்டி வா நான் உங்க தாத்தாக்கு காஃபி அப்புறம் போட்டு கொடுத்துக்கிறவா, உனக்கு போட்டி டைல் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போனி டைல போட்டு விட. எங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, வெளியே போகும்போது எங்க போற கேட்கிறேன், இப்பதான் கேட்க கூடாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி கிட்ட சொல்றா. அவங்க பாட்டி பெரிய மனுஷி மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தலையில தட்டிட்டு சரி பத்திரமா போயிட்டு வரணும் ஓகேவா, இந்த ஊரை விட்டு வெளியே எங்கேயும் போயிட்டு அது எங்க வேணா போய் ஆடு சரியா, ஒன்னு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், அதனால யார் நீ எங்க போனாலும் கூட்டு வந்து வீட்டுல விட்டுருவாங்க சரியா வயன் அப்படிங்க. ஓகே பாட்டி அப்படிங்கிற மாதிரி பாட்டியோட சீக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க வீட்டோட வாசல் அந்த கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. டேவங்க எப்போ வருவாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்ச நேரமும் ஆகுது. ஸோ டேவங்கும் தன்னோட வீட்டை விட்டுட்டு வெளியே வராரு. ஸோ வெளியே வரும்போது ஒரு பேக் எடுத்துட்டு வராரு. ஸோ டேவங் முன்ன போக வயனும் பின்னாடியே போறா, ஆனால் ஒட்டுக்கா போல. ஸோ அந்த ஸ்ட்ரீட் என் கிட்ட போகிறச்ச நம்ம டேவங் அங்கே நின்றுறாரு. ஸோ வயன் பாட்டுக்கு பெராக் பார்த்துட்டே நடந்து போறா. ஸோ நடந்து போய் டேவங் மேலே இடிச்சு கீழே விழ போக டேவங் பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. ஸோ நிற்க வச்சுட்டு ஏய் நீ முன்ன பார்த்து நடக்கவே மாட்டியா வயன், சுத்தி பத்தி வேடிக்கை பார்த்துட்டே நடக்கிற, இதனால நீ கீழே விழுந்து அடிபட்டிருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டேங் சொல்றாரு. அதுக்கு வயன் வந்துட்டு பரவாயில்ல டேவங் என்னை பார்த்துக்கிட்டல, எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு வேடிக்கை பார்க்க பிடிக்கும், அதனால வேடிக்கை தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்றா. ஸோ டேவங் வந்து சிரிக்கிறாரு. சரி இந்தா அப்படிங்கிற மாதிரி அவரோட பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ வயன் என்னது அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க ஸோ மாங்காய் இருக்குல்ல, அந்த மாங்காய் வந்து ஸ்லைஸா வெட்டி உப்பு காரம் போட்டு கொண்டு வந்திருக்காரு டேங். ஸோ வயனது ஒன்று எடுத்து சாப்பிட்றோம், செம்ம புளிப்பு காரம் ரெண்டும் செம்மையா இருக்கு. வயனோட ஃபேஸ் வந்து ரியாக்ட் பண்றதை பார்த்து கியூட்டா இருக்கு தெரியுமா வயன் அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு. ஸோ நம்ம வயன் என்ன பண்றான்னா அந்த பாக்ஸை வந்து டேங் கிட்ட நீட்டி நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் சாப்பிட்டுட்டே நடந்து போறாங்க. ஸோ எங்க போறாங்கன்னா வந்துட்டு அது போற பாதை எப்படி இருக்குன்னா ஒரு குட்டி மலை சொல்லுவாங்கல்ல, கிராமத்துலாம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பிளேஸ். ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஒரு இடத்த காய்ச்சாரு. ஸோ கொகை மாதிரி இருக்கு அந்த மலை கீழே. ஸோ அந்த கொகை கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்த்தா வியூ செம்மையா இருக்கும் வயன் வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வயன் அந்த கொகை கீழே உட்கார வைக்கிறாரு. தேவங் அதுக்குள்ள எதாச்சும் வெளியே வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்ல. எதுவும் வராது, நான் ரொம்ப நாளா இங்க வந்துகிட்டு இருக்கனால எதுவும் இல்லை வயன் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குட்டி பாக்ஸ் 2-3 பாக்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ரூட் சாப்பிடுங்கிற மாதிரி கொடுத்துட்டு தண்ணி பாட்டிலே பக்கத்துல எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய நோட் எடுத்து வரைகிறாரு. ஸோ வரைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ வயன் கேட்குறா உங்களுக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்க மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம டேவங்க இருந்துட்டு ஆமா எனக்கு வரைகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஓகே சூப்பராக வந்திருக்கீங்க, நான் பார்க்கலாமா மித்த ட்ராயிங்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க டேவங்க கொடுக்குறாரு. ஸோ வயனும் திருப்பி பார்க்குறா. ஸோ வந்துட்டு அழகாக இருக்குது, செம்மையாக வரைஞ்சிருக்கீங்க டேவ், எனக்கு இந்த நோட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஓகே வச்சுக்கோ க்யூட்டாக இருக்குது, நோட் க்யூட்டாக இருக்கா, நானே டிசைன் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டேவங் சொல்கிறாரு. ஸோ வயன் வந்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது டேவங் அப்படிங்கிற மாதிரி இப்படி இதுங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ மதியமே வந்துடுறாங்க, ஏன்னா காலையிலே கிளம்பி போனதுனால. ஸோ வந்துட்டு அவங்களுடைய லைஃப் இப்படியே ஒரு 2 வீக்ஸுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா ஒன் டே வந்து வயன் வந்துட்டு என்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன் சொன்னல, இந்த ஊரில் இன்னும் ஒரு இடம் இருக்குது சொன்னால என்னை கூப்பிட்டே போக மாட்டேன்னுட்டேன், அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறா. ஸோ வயன் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது
அவங்க சரி நம்ம நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அன்னைக்கான டேவும் முடிஞ்சு அடுத்த நாளும் வருது. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வயனை. ஸோ அது எப்படின்னா வந்து ஒரு அந்த ஆறு இருக்குல்ல, அந்த ஆறு. ஸோ அந்த ஆறுடைய எட்ஜ் அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, இந்த தண்ணியெல்லாம் தேக்கி வைக்கிறதுக்கோசம் ஒன்று வச்சுருப்பாங்களே, அது பேர் வேற மறந்துருச்சா, பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்ஜ் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேருந்து பார்க்க வியூ செம்மையாக இருக்கும், இங்கே ஸ்விம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேவாங் சொல்ல. வயன் சொல்கிறா எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாது டேவாங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி விடு, நீ மேலேயே உட்காரு, நான் ஸ்விம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டேவாங் இறங்கிடுறாரு. ஸோ அவர் உள்ளே போக ஜஸ்ட் ஆக்ட் பண்ணுறாரு, தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி. இதை நம்பி வயனும் தண்ணிக்குள்ளே இறங்கிடுறா. ஸோ வயனுக்கு நீச்சல் தெரியாது. ஸோ அந்த தண்ணியோட வேகத்துக்கு வயனை அடிச்சுக்கிட்டு போகிறா. ஸோ டேவாங்க சின்ன பையன் தானே, அவ்வளோ வேகமாக ஸ்விம் பண்ண முடியல. ஸோ அந்த ஆற்றுல தான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணாரு, முடியல. ஸோ நம்ம டேவாங் வந்து சுற்றி இருக்க அந்த அது எப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது, எல்லாம் வந்துட்டு பயமாக தான் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள கூப்பிட்றான், வாங்க ஒரு பொண்ணு தண்ணியில் அடிச்சுட்டு போகிற, சீக்கிரம் வாங்க வாங்கன்னு ஹெல்ப்புக்கு கூப்பிட அவங்களாம் ஓடி வராங்க. ஸோ ஓடி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் வயனோட தாத்தா வந்துட்டு வெஜிடபிள்ஸ் போயிட்டு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆக்சுவலி அவர் ஒரு ஃபார்மர். ஸோ அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ வர வருஷம் அந்த டேம் மேலே தான் அவர் வராரு, அதாவது பிரிட்ஜை தான் இப்போ டேமுங்கிறனால. ஸோ அந்த டேம் மேலே தான் வராரு. ஸோ கூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு கீழே எட்டி பார்க்க தன்னோட பேத்தி கீழே தண்ணியை தத்தளிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த மனுஷனுக்கு மனசே உடஞ்சிருது. அந்த மனுஷன் வேகமாக ஓடி வராரு. ஸோ அதுக்குள்ளே அந்த வில்லேஜில் அந்த வயலில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் வந்து வயலை காப்பாற்றிட்டாங்க. ஸோ காப்பாற்றி அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்க தாத்தா ஓடி வந்து வயனை ஹக் பண்ணி அலறாரு, கண்ணு வெளிச்சிரு வயன், ப்ளீஸ் வயன்னு சொல்லிட்டு. ஸோ டேவாங் வந்து வயன் பக்கத்தில் வந்து வயன் கண்ணு வெளிமான்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளே தச்சாரு. ஸோ தாத்தா பார்த்துட்டு என்னடா பண்ணுறக்கு, ஏன் பேத்திக்கிட்ட வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, தாத்தா நானும் வயனும் தான் இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ தாத்தாக்கு செம்மக்கும் வருது. டேவாங் திரும்ப நான் உன்னை பார்க்க விரும்பல, அப்ப நீயும் இங்கதான் இருந்திருக்க, தண்ணிக்குள்ள நீ தான் என் பேத்தியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ டேவாங்க்கு வந்து கஷ்டமாயிடுது, என்னது இது அப்படிங்கிறவர் ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுறாரு. அவர் ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ல கிளம்பி போயிடுறாரு. ஸோ தாத்தா என்ன பண்றாருன்னா வயனை தூக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே அவங்க பாட்டி கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்து வயனும் கண் விழிச்சிட்றா. ஸோ கண் விழிச்சோன்னு பாட்டி பாட்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அவங்க பாட்டி என்னம்மா அப்படிங்கிற, எங்கிட்டயும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவங்க பாட்டிக்கு வருதே பாரு கோவம். அந்த கோவத்தை வயன் மேலே காட்ட முடியல. பக்கத்தில் ஸோ மருந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பவுல் தான் இருக்கும். ஸோ அந்த பவுலை தள்ளி விட்டு உடைக்கிறாங்க. பாட்டி எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரியே வயன் கேட்க, நீ அவன் கூட சேராதுன்னு சொன்ன, உன்கிட்ட என்ன சொன்ன, நீ இந்த ஊருக்கு வரும்போது எக்த வீட்டில் இருக்க யார்ட்டையும் பழகாதுன்னு தானே சொன்ன, பாரு அந்த பையனோட தண்ணியில் தள்ளி விட்டுட்டான் அப்படிங்க. வயன் வந்து இல்லை பாட்டி என்னட்டும் தள்ளி விடல, என்னை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணான் தெரியுமா அப்படிங்க. நீ சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது, உங்கள் அப்பா அம்மாவை வர சொல்லியிருக்க, ஒழுங்கு மறுவாதமாக நீ சியோல் போகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டி அடித்து துரத்திடுறாங்க. ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருது. ஸோ வயன் வந்து மீசை ஹக் பண்ணிட்டு அலறா. ஸோ டேவாங்க பார்த்தது லாஸ்ட் அப்போ தான் அவன். ஸோ வந்து மீசை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கேன். இப்படி ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு மேலே ஆகிடுது. ஸோ ஏர்லி மார்னிங் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா வயன் அங்கேயே உட்காந்துட்டு அலறா. ஸோ எப்படின்னா ஒரு ட்ரேக்கு கீழே உட்காந்துதான். ஸோ வந்து அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டா. ஸோ வந்துட்டு அப்படியே சாஞ்சு படுத்தவ தூங்கிட்டா. ஸோ எல்லாரும் வந்துட்டு அவங்க மேம்லாம் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ 7:30க்கு. ஸோ வயனை காணும். ஸோ எல்லாருக்கும் பார்த்துருது. ஸோ டேவாங்கும் காலையிலே வந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறா வயன் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்க்கறதுக்காச்சும் வந்திருப்பாரு. ஸோ அட்டண்டன்ஸ் எடுக்கிறச்சோ வயன் இல்லைன்னு எல்லாருக்கும் பார்த்துட்டு எடுத்து. ஸோ எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் டேவாங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் தேட ஆரம்பிக்க. ஸோ டேவாங்க்கு தெரியும் இங்கே ஒரு லேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வழியாக தான் டேவாங் வராரு. ஒருவேளை அவள் அங்கே போயிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி வேகமாக வராரு. வயன் கொண்டு வந்த ஃபோன்லையும் சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கும். ஸோ கால் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்லேயே வந்திருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்களே தவிர யாரும் வயன் எடுத்துருக்க மாட்டா. வயன் வந்து தூங்கிட்டே இருக்கா. ஸோ இன்னும் அங்கே வெயில் எட்டி பார்க்கல. ஓகேவா, வெயில் அடிக்கும் போது எப்படி வயன் தூங்குவான்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதான் ரைட்டர் அதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கோம்.
சரியா? நான் வந்துட்டு டேங்கோ தேடிட்டே போக ஸோ அங்கே வயல் இருக்கா. எப்படி சொல்றேன்னா, இது ஒரு ரைனி சீசன். அதுவும் இல்லாமல் அங்கே மழை வர மாதிரி தான் இருக்கு. சரியா? ஸோ வந்து நம்ம வயனை தேடிட்டு அவங்க போறாரு. ஸோ போயிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ வயனை வந்து தட்டி எழுப்புறாரு. வயன் எழுந்திரி எழுந்திரின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு இப்போ இவ்வளோ நேரம் கனவு கண்டுட்டு, அதாவது அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை வந்து யோசிச்சதை தாண்டி அவளுக்கு கனவுலையும் அந்த தண்ணீரை விழுந்தது டேங் வந்து தட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ வயன் வேகமாக எழுந்து பக்கத்துல இருக்க டேங்க ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிட்டு டேவ் டேவ் அந்த ஏரியில போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு நம்ம வளர்ந்துட்டோம் ஏன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றானா, டேங்க விட்டு அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, டேங் வந்து அப்பதான் பாக்குறாரு வயனோட நீஸ்ல ஒரு ஊண்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவர் என்ன பண்றாரா, சரி வர உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வயனை வந்து டேவ் தூக்க வராரு. ஸோ வயன் வந்து தட்டி விட்டுட்டு எனக்கு ஒன்று பார்க்க பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஸோ டேங்க்கு கோவம் வருது, என்ன கத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னமும் ஒரு ஆக்ட் பண்றாரு வயனை தெரியாத மாதிரியே. அதாவது நார்மலா வயனை தெரியும், தன்னோட சின்ன வயசுல பார்த்த பொண்ணுங்கிறத அவர் காட்டிக்காமலே இருக்காரு. ஸோ வயனுக்கு கோவம் வந்துடுது, நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், திரும்ப உன்னை பார்த்தேன், பார்த்தா அடுத்த செகண்ட் உனக்கு நான் ஃபால் ஆனேன். ஸ்டில் நான் உன்னை லவ் பண்ணணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. சின்ன வயசுல பார்க்கும் போது எனக்கு உன் மேல லவ் இல்லை, உன்னை பார்க்கணும்னு தேட ஆரம்பிச்ச ஒவ்வொரு செகண்ட்லையும் உன் மேல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி ஒரு பாசம் காதலா சேஞ்ச் ஆயிடுச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி மயன் சொல்றா. ஸோ அதனால நீ என் பக்கத்துலவே வராத. எப்போ உனக்கு என்ன ஞாபகம் இல்லை, உனக்காக ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் டோட்டலா உன்னை விட்டு அவாய்ட் ஆகணும்னு நினைச்சேன். ப்ளீஸ் அவங்க என் பக்கத்துல மட்டும் வந்துடாத. எனக்கு நல்லா தெரியும் நீ தான் என்னோட சைல்ட்ஹுட் க்ரஷ். உனக்கு தெரியுமா, நான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்கோசம் எத்தனை டைம் என் பாட்டி வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா. உன்னை என்னால பார்க்கவே முடியல, அதனாலே உன்னை வெறுத்தேன், உன்னை பார்த்துடவே கூடாதுன்னு நினைச்சேன் தெரியுமா டேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ டேம் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு சரி சரி வயன் எனக்கு ஞாபகம் இருக்கு வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனை ஷோல்டரோட பிடிக்க வராரு. ஸோ வயன் வேகமா தள்ளி விட்டுட்டு கீழே விழ போறா. அதுக்குள்ள லூனாவும் தேடிட்டு அதே சைடு தான் வந்திருப்பான். லூனா என்ன பண்ணுன்னா, வயன் வாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷோல்டரை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வயன் அழுதுட்டே போறா. ஸோ லூனாக்கு எதுவும் புரியல, லூனா எப்படி கம்ஃபர்ட் பண்றதுன்னு தெரியல. லூனா ஒரே ஒரு வார்த்தை சொல்றா, என்ன பிரச்சனை வேணாம், உனக்கும் எனக்குள்ள நிறைய நடந்திருக்கலாம் வயன் என் பாய் ஃப்ரெண்டால, ஆனாலும் என்னால உன்னை எவ்வளோ வெறுத்தாலும் சரி நீ அழகதை என்னால பார்க்க முடியல. கிட்டத்தட்ட நானும் நீயும் பெரியறதுக்கு முன்னாடி 4 வருஷம் பழகிருக்கோம். உன்னோட சிரிச்ச முகத்தை மட்டுமே நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு உன்னுடைய அழுத முகத்தை பார்க்கறச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அழுக மட்டும் செய்யாத. நீ கூட எவ்வளோ வேணா சண்டை போடு, உனக்காக நான் தோத்து போக தயாரா இருக்கேன். இத்தனை நாள் நான் ஜெயிச்சேன், இப்போ உனக்காக நான் விட்டு கொடுத்து போறேன். ப்ளீஸ் அழுக மட்டும் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வயனுக்கு வந்து ஆல்ரெடி சோகத்துல தான் இருந்திருப்பா. ஸோ அவனுக்கு தெரியுங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ வேகமாக வந்து லூனாவை ஹக் பண்ணிட்டு அவள் கதறி அலறா. ஸோ இவங்க பின்னாடியே தான் டேங் ஒரு 10 feet or 20 feet தள்ளி நடந்து வந்திருப்பாரு. ஸோ வயன் இப்படி அழகதை பார்த்துட்டு அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ விளையாட்டுக்குன்னு ஒரு பண்ணது இப்போ ஒரு பொண்ணு இவ்வளோ அலறாங்கும் போது அவருக்கே கஷ்டமா இருக்கு. சரி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன பாய்ஸ் கேர்ள்ஸ் வயனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் வயனை பருத்து எடுத்துட்டு இருக்காங்க. லூனாவும் லிமு மட்டும் உட்காந்து அந்த ஊண்டுக்கு வந்து டிஞ்சரு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டிஞ்சரிங் பேண்டேஜிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மித்தவங்களாம் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. இதில் பேரண்ட்ஸ் சாரி டீச்சர்ஸ் வேற, நீங்க வீட்டுக்கு போகணுன்னா ஒழுங்கு மாதிரியே உங்கள் பேரண்ட்டை கூட்டிகிட்டு வர வையணும் அப்படிங்க. இல்லை சார் நான் ஜஸ்ட்டு இது வரது தான் போனேன், ஆக்சுவலி நான் வந்து படிக்கிறதுக்கு ரிலேட்டடாக தான் போனேன், போன இடத்துல வழி மறந்து போயிட்டேன், அது இல்லாமல் எனக்கு நீஸில் அடிபட்டுச்சு, ரத்தம் ஒழுங்காக நிறையா போகவும் என்னால் ஒழுங்காக நடக்க முடியல, அதனால தான் அங்கேயே உட்காந்துட்டேன், அப்படியே தூங்கிட்டேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே, எங்கே போச்சு உங்கள் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என் ஃபோனில் சார்ஜ் இல்லை சார், நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு கொண்டாடுறதுக்கு முன்னாவே எனக்கு வந்து ஃபோன்ஸ் டெட்டாக எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறான். ஸோ வந்து டவுன் கையில் வயனோட மொபைல் இருக்கு ஆனால் கொடுக்கல, அவர் அதை அப்படியே வச்சுக்கிறாரு, மறைச்சிக்கிறாரு. ஸோ டவுன் வந்துட்டு எல்லாரும் அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வயனை விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ லூனாவும் நான் போய் எனக்கு சூப் எடுத்துகிட்டு வரேன்டி அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிடறா. ஸோ லிம் வந்து இருடி உனக்கு நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போகிறா. வயனுக்கு எப்படி இருக்குன்னா, சூப்பு குடிப்பேனா காஃபி குடிப்பேனா ரெண்டுங்களும் ஒன்று எடுத்துகிட்டு வரேன்னு போது பாரு பைத்தியோங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கு. ஸோ வயன் என்ன பண்ணா, அவன் இதே உட்காந்துக்கிறான். ஸோ டேங் வராரு வந்துட்டு, மோயன்
அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. ஸோ வயன் திரும்பவே இல்லையே. அவள் பாட்டுக்கு யாரையோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. வயன் ஒன்னத்தான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற. ஸோ வயன் கண்டுக்கவே இல்லை. ஸோ வயன் வந்துட்டு வயன் அப்படிங்கிற மாதிரியே திரும்ப டேங் கூப்பிட்றாரு. வயன் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஸோ வந்து டேங்க் ஒரு கட்டத்தில் கோவம் வந்துட்டு வயனோட கையை பிடிச்சி இது வயன் ஒன்றதானா ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் கூப்பிட்டா நான் திரும்பணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணானா டேங்கோட கையை மெதுவாக விளக்கி விட்டுட்டு எழுந்து மெதுவாக நடந்து போகிறா. அவளால் நடக்க முடியல. ஸோ அவள் கிளாஸ்லேயே இருக்க இன்னொரு பையன் வா உன்னை கொண்டு போய் ரூமில் உட்கார வைக்கிறா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போய் உட்கார வைக்க கூட்டிகிட்டு போயிடறா ரூமுக்கு. ஸோ டேங்கால் பேசவே முடியல. ஸோ யாரோ ஒருத்தர் வயன் கூட இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ டேங் நிறைய இடத்துல வயன் கூட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் அவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. ஸோ ரொம்ப கில்ட் ஆகுது அவருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம தானோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கில்ட் ஆகிறாரு. ஸோ வயன் அப்போ அழுது தான் அதுக்கப்புறம் அழுகவே இல்லை. ஸோ வயன் என்ன பண்ணுறாரு வந்து அப்படியே ஒரு 2 or 3 daysக்கு மேலே போயிடுது. டேங் பேச ட்ரை பண்ணுறாரு, முடியல. ஸோ வந்து இப்படியே போக ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்து இவங்கெல்லாம் திரும்ப சியோல் கிளம்புறவங்க. ஸோ அவங்க ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு தீசிஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டு தீசிசி என்னை பொறுத்தவரையிலும் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா என் வாயில் வந்து ப்ராஜெக்ட்டுன்னு ஒரு டைம் வரும், ஒரு டைம் தீசிஸ்னு வரும். அதனால ஏதோ ஒன்று ஓகேவா, ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபைனல் எல்லாம் அவங்க செய்கிறாங்க என்னை பொறுத்தவரையிலும். ஓகேவாடா, சரியா? நான் வந்துட்டு இவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சு நாளைக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த எஸ்டேட்டில் வந்துட்டு வந்து இவ்வளோ அழகாக நாங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டேங் வந்துட்டு பார்ட்டி கொடுக்குறோம். ஸோ டேங் வந்து என்னோட எஸ்டேட்டை நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறச்ச ட்ரிங்க்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். பிஆர் மட்டும் ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போகக்கூடாது. ஓகே, ஸோ வந்துட்டு சாரி, ஸோ வந்து பியார் மட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வயன் கிட்ட வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறேன், ஒரு பியார் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நான் ஏன்டா போய் எடுத்துகிட்டு வரணும், நான் ட்ரிங்கே பண்ண மாட்டேன், நான் அதுக்கு போய் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வரணும், வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி வயன் கட்ட சொல்லுமும் வயனோட காலிலே விழுந்துடுறான். ப்ளீஸ் போய் எடுத்துகிட்டு வா, என்னால் ஸ்டேபிளாக நடக்க முடியல. அங்கே பாரு லூனா அந்தாண்ட அவள் சாஞ்சிட்டா, மட்டையாயிட்டா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வா வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வயனும் சரி சரி ரொம்ப கெஞ்சாத, ஊருக்கு போனோன்னா என்னை படத்துக்கு கூப்பிட்டு போவேன்னு சொல்லு, பாப்கார்ன் படத்துக்கு கூப்பிட்டு போனால் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ண, அப்போ தான் வாங்கி போய் எடுத்துகிட்டு வருவேன் அப்படிங்க. ஸோ நம்ம லிம்மு வந்து ஓகேடி உன்னை படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், பாப்கார்ன் வாங்கி தரேன், பெப்சியும் சேர்ந்து வாங்கி தரேன், ப்ளீஸ் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்புகிறான். ஸோ வயன் எழுந்து போகிறா. ஸோ போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அங்கே பியர் பாட்டில்ஸ் இருக்குது. அவள் அது ஒரு 2-3 எடுத்துகிட்டு வெளியே வரேன். ஸோ கிச்சனை விட்டு வெளியே வரச்ச டேங் அங்கே நிற்கிறாரு. ஸோ டேங்கை க்ராஸ் பண்ணிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது டேங் என்ன பண்ணிடுறாரு, ஸோ வயனை ஃபஸ்ட்டு போக விட்டுறாரு. ஸோ போக ஒரு 2 feet அவரை விட்டு தள்ளி போக விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வயனுடைய கையை பிடிச்சி இழுத்து ஸோ வயனோட ஹிப்பை பிடிச்சிட்டு எங்கே போகிற பேக் பேக் பண்ண மாதிரி ஓகேவா. ஸோ வயனுடைய நெக் கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்காரு. சொல்கிறாரு எங்கே போகிற, உங்ககிட்ட பேச ட்ரை பண்ண டோட்டலாக அவாய்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் உங்க கூட நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்று தெரியாத மாதிரி இன்னசென்ட் மாதிரி இருந்தேன். ஸோ இப்போ என்ன இவ்வளோ அவாய்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு. ஸோ வயன் சொல்கிறேன் ப்ளீஸ் சார் என்னை விடுங்க, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, என்கிட்ட இப்படி நீங்கள் நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ டேங் விடுற மாதிரி தெரியல. ஸோ வந்து நம்ம டேங் என்ன பண்ணிடுறாங்க அப்படியே வயனோட நெக்கில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ வயன் வந்து டேங்கை இடிச்சுக்கிட்டே இருக்காரு விடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேங் விடுற மாதிரி தெரியல. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வயனோட சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ வயன் வந்துட்டு ப்ளீஸ் சார் என்னை விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டேங் என்ன பண்ணிடுறாருன்னா வயனை ரொட்டேட் பண்ணி தன்னோட பக்கம் திருப்பி வயனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ வயன் கையில் வச்சிருந்த பியர் பாட்டில்லாம் கீழே போட்டுடுறா. அது உருண்டு போய் கரெக்டாக ஒன்னே லிம்மோட கால் கிட்ட விட. ஸோ லிம்மு நல்ல வேலை பியார் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பியார் எடுத்து அவர் பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவர் யோசிக்கவே இல்லை, பியார் வந்துருச்சு நம்ம கிட்ட, பியர் எடுக்க போன வயலுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த யோசிப்பெல்லாம் விட்டுட்டு பியார் தாண்டா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் பியார் குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ டேங் என்ன பண்ணுறாருன்னா கிஸ்ஸாக கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ வயன் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நேற்று வேலை இன்னசென்ட் மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ வந்துட்டு நம்ம டேங் வந்துட்டு
உங்ககிட்ட எனக்கு இன்னசென்ட்டாக இருக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விடு டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ தள்ளி விட்டுட்டு போக ட்ரை பண்ணுறா திரும்பவும். ஸோ டேங் விட மாட்டேங்கிறாரு. நீ என்னை விட்டு எவ்வளோ தள்ளி தள்ளி போகணும்னு நினைக்கிறோ அவ்வளோ கிட்ட உன்கிட்ட வருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஜஸ்ட் லிப்பில் கிஸ் பண்ண, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது வயன் அப்படிங்க. வயன் என்ன பண்ணிடுறாரு, ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேங்கை தள்ளி விட்டுட்டு போயிடுறா. ஸோ வந்து போயிடா. ஸோ டேங் திரும்ப பேச ட்ரை பண்ணுறாரு, முடியல. ஸோ வயன் போயிட்டு லிம் பக்கத்தில் உட்கார்ந்துடுறா. ஆனால் டேங் பண்ண அத்தனை காரியங்களும் தான் வயனுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவளால் அங்கே உட்காரவே முடியல. ஸோ திரும்ப போனால் டேங் பின்னால் வருவாருங்கிற பயத்தில் அவன் என்ன பண்ணிடுறான்னா லிம்மோட லேப்லேயே படுத்துட்டு நான் தூங்குறேன்டா நீ சரக்கடி அப்படிங்கிற மாதிரி படுத்துக்கிறா. ஸோ லிம்மு நீ தூங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா நான் சரக்கடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சரக்கடிச்சிட்டு இருக்காரு, அதாவது பியார் குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அன்னைக்கான டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ எல்லாரும் அவங்களோட லக்கேஜஸை கொண்டு போய் அவங்களோட வேனில் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு டியோங்க்கு பவ் பண்ணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எங்களுக்காக எங்கள் ப்ராஜெக்ட் தீசிஸ்கோசரம் நீங்கள் உங்களோட எஸ்டேட்டை 1 வீக் கடன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டியோங் வந்து வயனை பார்த்துக்கிட்டே நான் யார்கிட்ட இருந்தும் தேங்க்ஸ் எதிர்பார்க்கல, ஸோ வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே வயன் வந்துட்டு சார் என்னோட மொபைல் உள்ளே இருக்கு, நான் போய் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறா. ஸோ உள்ளே போகிற ஷர்ட் யாங்கும் ஓகே நீங்களாம் போங்க, தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் என்ன செலக்ட் பண்ணி என்னோட எஸ்டேட்டுக்கு வந்ததுக்கோக அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு உள்ளே வராரு. வயன் பின்னாடியே வர வயன் வந்து போயிட்டு அந்த மெயின் டோர் கிட்டவே தான் நின்றுட்டு இருந்திருப்பா. ஸோ டியாங் வந்தோடனே இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காதீங்க சார், ஏதோ இடக்கு முடக்காதானே என்னை பற்றி சொல்ல வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் இடக்கு முடக்காதான் உன்னை பற்றி சொல்லுவேன், நீ எப்படி கேஸ் பண்ணுவேன் என்னை பற்றி அப்படிங்கிற மாதிரி வயன் கிட்ட வந்து டியாங் சொல்லிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வேன் வந்து நம்ம லிம்மு வயன் வருவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு. ஸோ நம்ம வயன் வந்துட்டு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியாங்கை கிராஸ் பண்ணி போக, ஸோ டியாங் வந்து ஸோ வயனோட கையை பிடிச்சிட்டு நம்ம டேங் வந்து வயனை கிஸ் பண்ணுறாரு. ஸோ வயன் வந்து பேக் கிஸ் பண்ணல, டேங் திங்க் பண்ணுறாரு ஒரு வேளை வயன் நம்ம டோட்டலாக வெறுத்துட்டாலோ அவளுக்கு நம்ம பிடிக்காமலே போயிட்டோமோன்னு சொல்லி நினச்சிட்டு அவர் வேலைக்கு போகிறச்ச வயன் வந்து பேக் கிஸ் பண்ணுறா. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டேங்கை பார்த்து நான் இத்தனை நாள் நீ இல்லாமல் எப்படி நான் கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நான் இல்லாமல் நீ கஷ்டப்படணும், என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். சொல்லிட்டு போயிட்டு தன்னோட சீட்டில் உட்காந்துக்கிறான். ஸோ டேங்க்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது, வந்தா கிஸ் பண்ணா நான் இல்லாமல் நீ வருத்தப்படணும்னு சொல்லிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி வயன்னு கூப்பிட்டு வெளியே வராரு. ஸோ வயன் போயிட்டு தன்னோட சீட்டில் உட்கார. ஸோ லிம்க்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வயனோட ஷோல்டரில் சார்ந்து தூங்குறான். ஸோ இதை பார்க்குற வெளியேருந்து அந்த பஸ்க்கு வெளியே இருந்து பார்க்குற டைமுக்கு செம்மக்கும் வருது, என்னது இது அப்படிங்கிற மாதிரியே. ஸோ வந்துட்டு வயன் பாட்டிக்கு எதையும் கண்டுக்கல. ஸோ வந்துட்டு நம்ம டேங் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ பஸ்ஸும் மூவ் ஆகுது. ஸோ டேங்க்கு என்ன சொல்லி நிறுத்துறதுன்னு தெரியல, அந்த மனசு அப்படியே ஆடி போய் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவர் சுய நினைவிலே இல்லாத மாதிரி இருக்காரு. கிஸ்ஸு வேற, இதில் லிம் வேற வயனோட ஷோல்டரில் சாஞ்சிருக்கான். ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளவே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஸோ வயன் வந்துட்டு லிம் தூங்குறான்ல, அவனோட தலையை கோதி விட்டுக்கிட்டே அவன் யோசிக்கிறா, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டல, என்னோட லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், உன்னோட லவ் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நீ எனக்கு காட்டு, நான் உன் கூட உன்னை நம்பி வரலாம், உன்னோட லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நீ காட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறேன். ஸோ அந்த பஸ்ஸும் காலேஜை போயிட்டு ரீச் ஆகுது. சாரிடா பிகாஸ் ஏன்னா நான் பேசுகிற ஸ்லாங்கே அதுதான், 2 வார்த்தையும் ஒட்டுக்கா பேசுவேன், அதான் ரெக்கார்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் 2 வார்த்தை ஒட்டுக்கா வந்துடுது. ஓகேவா, ஐம் சாரி. ஸோ இனிமேல் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசுகிறேன், சரியா? ஸோ வந்துட்டு காலேஜை போய் பஸ் ரீச் ஆகுது. ஸோ வயனும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடறான், லிம்மும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிடறான். ஸோ லூனாவும் அவங்க வீட்டுக்கு போயிடறான். ஸோ டேவும் அவங்க வீட்டுக்கு போகிற வழியெல்லாம் நிறைய யோசிக்கிறாரு, என்ன இது வயன் வந்துட்டு ஏன் என்னை கிஸ் பண்ணா, நான் இல்லாமல் நீ கஷ்டப்படணும் டேவாங்கன்னு சொன்னா, என்ன சொல்ல வரா எனக்கு சுத்தமாக புரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஸ்டேரிங்கை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்க. ஸோ அவருக்கு ஒரு கால் வருது. ஸோ டேவ் அட்டன் பண்ணுறாரு. ஸோ பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக் கிட்ட சொல்றாரு நடந்த எல்லா விஷயத்தையும். ஜங்குக் சிரிக்கிறாரு,
நீ எத்தனை பொண்ணுங்களை உன் பின்னாடி லோ லோ லோன்னு சுத்த விட்டுருக்க. இப்போ ஒரு பொண்ணு சுத்தல்ல விடுதா? சரி, அந்த பொண்ணோட நம்பர் அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஒண்ணுமே இல்லடா. அவ இந்த காலேஜ் படிக்கிறா, அவ இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறா, அவ பேரு வயன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, காலேஜ் என்ன காலேஜ் படிக்கிறான்னு உனக்கு தெரியுது, ஈஸியா அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேங்க் சொல்றாரு, இல்லடா மச்சான், அவங்க காலேஜில் ஈஸியாக நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் போய் கேட்டேன், நான் காலி ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ டேவோட வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறாரு. ஸோ ரீச் ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே டேவோங்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க லிவிங் ஏரியாலேயே. ஸோ டேவோங் வந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அவங்க அம்மா, சரிடா தம்பி நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, அவங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிங்கிற மாதிரி டேவோங் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வராரு. ஸோ வந்தோடனே அவங்க அம்மா வந்து இங்கே வந்து உட்கார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மேட் கிட்ட காஃபி எடுத்து வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம டேவோங்கும் வாங்கி காஃபியெல்லாம் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கும் உன்னோட காலேஜ் மேட்ச் அந்த பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 2 வீக்ஸில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு டேவுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, சீரியஸ்லி 2 வீக்ஸில் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சாரிடா தம்பி 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட், தப்பாக சொல்லிட்டேன், 1 மந்தில் தான் மேரேஜ், 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டேவோட அம்மா சொல்ல, மா பக்குன்னு பண்ணாதீங்கம்மா, நான் ரொம்ப பாவம், பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போவும் சொல்கிறாருமா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அந்த பொண்ணை தான்மா கல்யாணம் பண்ணிப்பேன், ப்ளீஸ்மா, எனக்கு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க அம்மா வந்துட்டு கேட்குற மாதிரி இல்லை, உன் காலேஜ் மேட்டை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு அவளுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அவங்க வந்துட்டு இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா, நீ வந்து லவ் பண்ணுற பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என் கண்ணில் காட்டி நான் இவளை தான் லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்ல, எனக்கு போதும், நீ எனக்கு பெருசாக அதுவும் பண்ண தேவையில்ல, நான் எவ்வளோ வேணால் உனக்கு டைம் கொடுக்குறேன். ஸோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என் கண்ணு முன்னாடியே நிறுத்து, உனக்கு அவள் கரெக்டாக இருப்பான்னு என் உள் மனசு சொல்லட்டும், நான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேவோங்கோட அம்மா டேவோங் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ டேவோங்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியல. பிகாஸ் ஏன்னா வயன் அவர் லவ் பண்ணுறாரு, வயன் கிட்ட லவ்வை சொல்லியிருப்பாரு, ஆனால் வயன் என்ன சொல்லிட்டு போயிருக்கா, நீ நான் இல்லாமல் கஷ்டப்படு டேவோங், என்னோட அருமை உனக்கு புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு எப்படி நான் வயனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தன்னோட ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ அன்னைக்கான டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஸோ வந்துட்டு எழுந்திரிச்சு டேவோங் கம்பெனிக்கு போகிறாரு. போயிட்டு அவரோட பிரியக்கிட்ட, வயன் இந்த காலேஜ் பொண்ணு, அவளை பற்றி எனக்கு எல்லா பயோகிராஃபியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு டேவோங்கோட அம்மா அந்த என்கேஜ்மெண்ட்க்கு எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டேவோங் வயனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வயன் வந்து தன்னோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே டேஸஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு 4 or 5 days கழிச்சு ஸோ ஒரு ரேசிங் ட்ராக்கை தான் காய்ச்சாங்க. ஸோ லூனா கிட்ட வயன் சொல்லியிருப்பாள், ஸோ இந்த ஒரு ஒர்க்கை முடிச்ச பிறகு நானும் நீயும் ரேசிங்க்கு போகலாம், ஸோ யார் இந்த ரேஸில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர், நீ என்னோட போட்டிக்கு வரியான்னு சொல்லி கேட்சப்பால. அந்த ரேசிங் இப்போ நடக்குது அந்த ட்ராக்ல. ஸோ வயனும் லூனாவும் செம்மையாக போட்டி போடுறாங்க. ஜஸ்ட் மினிட்ல ஸோ வந்துட்டு நம்ம வயன் ஃபர்ஸ்ட்டு வரா. ஸோ ஃபர்ஸ்ட் வரச்சு அவள் செம்ம சந்தோஷப்படுறா. ஸோ அந்த சந்தோஷத்தில் அந்த ஏஜ் லைன் கிட்ட வரச்சு, அதாவது அந்த ரேஸோட எண்டிங் லைன் கிட்ட வரும்போது அவள் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறா, ஆனால் ப்ரெஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு அவளுக்கு புரிஞ்சிருச்சு, சரி பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு போல் அப்படிங்கிற மாதிரி அவள் என்ன பண்ணுறான்னா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே குதிச்சிட்றான். ஸோ அவள் ஹெல்மெட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ ரேசர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே, ஸோ ஃபுல் கவர்ட், காருக்குள்ளேயே போனாலும் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு ரேசர்லாம் சரியா. ஸோ அது மாதிரி வயன் வெளியே குதிக்க, ஸோ வந்துட்டு லூனா காரை எடுத்துட்டு வேகமாக வரா. என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியே வந்து கேட்குறா. வயனை எழுப்பி நிற்க வைக்கிறா. ஸோ நிற்க வச்சுட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ வயனுக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு அவளோட கையில் நல்லா அடிபட்டிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப பெருசாகவும் கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப சின்னதாகவும் கிடையாது, ஒரு நார்மலான காயம் ஆயிருக்கு, ஊண்டாயிருக்கு. ஸோ லூனா வந்துட்டு அந்த புண்ணு மேலே இருக்க மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு, அதாவது அந்த ஊண்டு மேலே இருக்க மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ வேகமாக லூனாவை யாரோ தள்ளி விட்டுட்டு வயனோட சீக்ஸ்லேயே
அடிக்கிறாங்க. ஸோ வாயின் வந்துட்டு சீக்ஸில் கை வச்சுட்டு அந்த ஹெல்மெட்டை அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கையில் ஹெல்மெட் ஒரு கையில் வந்துட்டு கன்னத்தில் வச்சுட்டு இருப்பா. ஸோ அந்த ஹெல்மெட்டை கீழே போட்டுடுறான் அடி வாங்கின பயத்தில். ஸோ நிமிர்ந்து பார்த்தா முன்னால் நிற்கிறது டயாங்க. ஸோ அரைஞ்சிட்டு வாயினை வேகமாக டைட்டாக பண்ணிக்கிறாரு. ஜஸ்ட் உன்னோட கையில் மட்டும் ஊண்டாக இருந்தது. நீ விழுந்த வேகத்துக்கு வேற எங்கேயாச்சும் அடிபட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் என்னடி பண்ணுவேன்? இந்த 4 நாள் உன்னை பார்க்காம இருந்ததே எனக்கு உயிர் போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ டயாங் வாங்கிக்கிட்ட வாயின் வந்து வேகமாக டயாங்க தள்ளி விடுறா. ஸோ தள்ளி விட்டுருச்சு. அவளுக்கு தான் கையில் ஊண்டு இருக்குன்னு இருக்கல. ஸோ அவளுக்கு அந்த ஊண்டு வலிக்குது. ஸோ டயாங் வந்துட்டு சவுண்ட் வேறு கொடுக்குறா, சிலி சொல்லிட்டு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டயாங் வேகமாக வந்து அந்த கையை பிடிச்சி பார்க்குறாரு. என் கையை யாரை கேட்டு பிடிக்கிற டயாங்? உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? நீ இல்லாமல் நான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி நான் இல்லாமல் நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ டயாங்க்கு இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப கோவத்தை கொடுக்குது. என்ன வயன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நான் இல்லாமல் நீ காயப்படு, உன்னை நான் எத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டயாங் வந்து வயனோட சீக்ஸை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, காதலுக்கு எத்தனை நாள் வேணா வெயிட் பண்ணலாம், காதல்ல என்னைக்குமே போட்டியும் பொறாமையும் இருக்கக்கூடாது வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட லிப்ஸ்ல ஸ்ட்ராங்கா கிஸ் பண்றாரு. ஸோ வயன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றா. பட் இருந்தாலும் டயாங் விடுற மாதிரி தெரியலையே. அவர் பாட்டுக்கு கிஸ்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ தள்ளி விட்ட லூனா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி மனுஷி அசையவே இல்லை. சாரிடா. லூனா ரொம்ப நேரமாக வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. ஸோ லூனாவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ லிம் அங்கே தான் இருந்திருப்பான். லிம் வேகமாக வந்துட்டு டயாங்கை தள்ளி விட்டுட்டு டயாங்கை அறைய போகிறான். ஸோ டயாங் வந்து லிம்மோட கையை தட்டி விட்டுட்டு ஸோ வந்து நான் அவளுடைய க்ரஷ், ஓகேவா, நான் அவளுடைய லவ்வர், ஞாபகம் வச்சுக்கொள்ள. ஸோ ஓவராக அவளோட க்ளோஸாக இருக்காது. எனக்கு அது பார்க்குறச்சு ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்குது. நீ அவளோட பாய் ஃப்ரெண்டுங்கிறதுனால கோவம் இல்லை. ஸோ அவளோட நீ பாய் பெஸ்டியாக இருந்தாலும் உன்னை பார்க்கும் போது எனக்கு கோவம் வருது. ஏன்னா என்னால் அவள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியல. அவளோட ஃபீலிங்ஸை என்கிட்ட அவள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறா. அவளோட சோகமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா. நீ ஒரு பாய் பெஸ்டியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியலங்கிற ஒரு கவலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி டயாங் சொல்கிறாரு. ஸோ லிம்முக்கு ஒன்றும் புரியலைங்க, என்னையா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. டயாங் பாட்டுக்கு இதெல்லாம் பேசிட்டு வயனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. வயனை எதுவுமே பேச விடலை. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஊண்டை க்ளீன் பண்ணி டீச்சரு அதெல்லாம் வந்து பண்ணி டீச்சரிங் அப்புறம் வந்து பேட்ச் ஒர்க் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட வயன்கிட்ட சொல்கிறார், ஐ லவ் யூ. எனக்கு எப்படி சொல்லணும்னா எனக்கு தெரியல. ஸோ ஸ்பெஷல் மூமெண்ட்லாம் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறதே என்னை பொறுத்தவரையிலும் ஸ்பெஷல் தான். தனியாக இதுக்குன்னு நான் என் லவ்வை சொல்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் மூமெண்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. எந்த செகண்ட் நான் உன்னை திரும்ப பார்த்தேனோ அந்த செகண்டில் தான் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும். என்னால் அப்போ பண்ண முடியல, இப்போ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயனோட கை பிடிச்சிக்கிட்டா ஐ லவ் யூ வயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வயனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ வயன் வந்துட்டு சொல்கிறா, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படிரா தெரியுது, பார்க்குறப்பெல்லாம் என்னை பார்த்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. டயாங் வந்துட்டு என் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறம்மா, என்னோட வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற, அதனால தான் லவ்வை வேறு விதமாக உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டயாங் சொல்கிறாரு. ஸோ வயன் வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அவள் பாட்டுக்கு காரை விட்டு இறங்கி போகிறச்சு அவளுக்கு லைட்டாக ஷை ஆகுது. அந்த ஷை ஸ்மைல் கொடுக்குறா. ஸோ டாங் வந்து பின்னால் இருந்து பார்க்கும்போது அவள் ஷை ஆகிறா அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வயன் பாட்டுக்கு அவளோட வீட்டுக்குள்ளே போயிடுறான். ஸோ வந்து டாங் வந்துட்டு யோசிச்சுட்டே அவரும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டயாங்கோட நம்பருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. ஸோ டயாங் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ மை பேபின்னு சொல்லி தான் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஓஹோ, என்னோட பேபி கிட்ட கூட என்னோட நம்பர் இருக்கும் போலவே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மை பேபி அப்படின்ட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுறாரு. ஸோ வந்து வயன் அட்டன் பண்ணுறா. பிகாஸ் ஏன்னா மை பேபின்னு டயாங் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம வயனை தான். ஸோ வயன் வந்துட்டு உங்ககிட்ட என் நம்பர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு டயாங்கும் ஆமாம், என்னைக்கு நான் என் பேபியை பார்த்தேனோ அன்னிலேருந்து என் பேபிக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது தான் நான் வந்துட்டு நீ இன்னைக்கு ரேசிங் பண்ணுற அப்படின்னு தெரிஞ்சு ரேஸ் பண்ணுற இடத்துக்கே வந்த இடத்துல பார்த்தா கீழே விழுந்து கையில் காயம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஐம் சாரி வயன்
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, உன்னை அடித்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி. என்ன அடிச்சுட்டு ஒரு வார்த்தை சாரின்னு கேட்டால் நான் சமாதானம் ஆகிடணுமா? என்னாலாம் சமாதானமாக முடியாது, என்கிட்ட கெஞ்சு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே மகாராணி, உங்ககிட்ட கெஞ்சாமல் வேறு யார்கிட்ட போய் நான் கெஞ்ச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேவங் சொல்கிறாரு. எனக்கு சிரிப்பு வருது. ஸோ வந்து டேவங்கும் சிரிக்கிறாரு. ஸோ டேவங் கேட்குறாரு, என்னோட லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிப்பையா வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ வயன் வந்துட்டு பார்க்கலாம், நீ என்னை பார்த்துக்கிறத பொறுத்து உன்னை நான் லவ் பண்ணிட்டுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்கிறேன். அதுக்கு டேவங் சொல்கிறாரு, பைத்தியம், ஆல்ரெடி நீ என்னை லவ் பண்ணிட்டுருக்கடி, இதுக்கப்புறம் எப்படி நீ என்னை லவ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ வயன் சொல்கிறேன், ஆமாம்ல, நான் ஆல்ரெடி உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன்ல, அப்புறம் எப்படி என்னால் திரும்ப உன்னை லவ் பண்ண முடியும்? ஸோ அதனால் நீ என்னை எப்படி பார்த்துக்கிறேங்கிறத பார்த்துட்டு நான் உன்னை லவ் பண்ணலாமா, உன் கூட வாழறதா வேண்டாமான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ டேவங்க்கு சிரிப்பு வருது. ஸோ மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது டேவங்க்கும் புரியுது. தான் மேலே அவள் இவ்வளோ லவ் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து டேவங் வந்துட்டு இவங்க ரெண்டு வயன் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்தில் தன்னுடைய காலேஜ் மேட்டோட நடக்க இருக்க என்கேஜ்மெண்ட்டை சொல்ல மறந்துடுறாரு. ஸோ 2 வீக்ஸ்க்கு ஸ்கிப் ஆகுது. ஸோ டேவங்க்கும் அந்த காலேஜ் மேட்க்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆகுது. ஸோ டேவங்க்கும் சுத்தமாக விருப்பம் இல்லை. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், மா நான் இப்போ லவ் பண்ணுறோமா, அந்த பொண்ணை கூட கூப்பிட்டு வந்து காட்டுறோமா, ப்ளீஸ்மா இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அவங்க அம்மா வந்துட்டு, இல்லைடா இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தே தான் ஆகணும், என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு கூட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காட்டு, நான் சொல்ல காப்பாற்றுவேன், அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. ஸோ அந்த விஷயம் இன்னும் எனக்கு தெரியாது. ஸோ காலேஜ் மட்டும் டேவங்க்கும் காலேஜ் மட்டும் நேம் வேண்டாம், அதனால தான் காலேஜ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுக்கு, ஓகேவாடா? ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கும் டேவங்க்கும் என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் வயனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தவங்க கிட்ட இருந்து ரொட்டீனாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வயன் கார்டில் எழுந்திரிச்சு ஃபோன் எடுத்து பார்த்தா லிந்தா மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆக்சுவலி ஒரு இன்ஸ்டா லிங்க், அதாவது இன்ஸ்டா ஐடி சென்ட் பண்ணி இந்த இன்ஸ்டா ஐடிக்குள்ளே போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம வயனும் உள்ளே போய் பார்க்குறான். ஸோ வந்து நம்ம டயோவுக்கும் அந்த காலேஜ் மட்டும் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும்ல, அந்த பிக்சர்ஸ் அந்த ஐடியில் ஷேர் ஆகிருக்கும். அது யார் ஐடின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜ் மெட் அந்த பொண்ணு இருக்கால, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு ஃபியான்சி, அந்த ஃபியான்சியோட ஐடி. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ வயல் என்ன பண்ணுறேன்னா, வேகமாக எழுந்து போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகிறா. ஸோ அவங்க அம்மா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போடி, ஹேய் நீ என் மகளாடி அப்படிங்கிற மாதிரியே கேட்குறாங்க. வயல் வந்துட்டு, மா உன்கிட்ட காமெடி பண்ணுறது எனக்கு டைம் இல்லைம்மா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. ஸோ வயன் வந்துட்டு ஒரு கேப் புக் பண்ணி கேப் ஏறி போகிறான். ஸோ வந்துட்டு போயிட்டு கேபும் அவள் ரீச் ஆக வேண்டிய இடத்துல போய் நிற்கிது. ஸோ என்னன்னா அவளும் இறங்கி போகிறா. ஸோ அது வந்து நம்ம டயாங்கோட மேன்ஷன் தான். ஸோ மேன்ஷனுக்குள்ளே போயிட்டு, ஹே டயாங் என்னடா பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரியே கூப்பிட்றா, கத்துறா செம்மையா, டே டயாங் கீழே வாடா, என்னை ஏமாத்துறியாடா அப்படி இப்படின்னு கத்துறா. ஸோ டயாங்கோட அம்மா அப்பா எல்லாரும் வராங்க. ஸோ டயாங் தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர் ஒன்றும் எழுந்து வரலை. ஸோ டயாங்கோட அம்மா கேட்குறாங்க, யாரம்மா நீ, என் பையன் ஒன்று எப்படி ஏமாத்துறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆண்டி உங்கள் பையனை லவ் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டான் ஆண்டி, பார்த்தா நேற்று வேற ஒரு பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறான், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லிட்டு அவங்களோட அப்பா சொல்கிறாரு, மா சாரிம்மா, அவன் உன்னை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கல, பட் இருந்தாலும் இப்போ ஃபியான்ஸை ஏமாற்ற முடியாது, நீ அவளோட வாழ்க்கையை விட்டு போயிடுவாயன், விட்டுட்டு போயிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து வயனோட நேம்லாம் தெரியாது, ஒரு பொண்ணுங்கிற மாதிரி விட்டு போயிடுமாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. வயன் வந்துட்டு, அங்கிள் நான் அவனை விட்டுட்டு போயிடுவேன், எனக்குள்ள வளர்ந்துட்டு இருக்க அவனோட குழந்தை எப்படி அங்கிள் அவனை விட்டுட்டு போக முடியும், அந்த குழந்தைக்கு அப்பா டயம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் செம்ம ஷாக். அரை தூக்கத்தில் எழுந்து கத்திட்டு இருந்த சவுண்ட் கேட்டுட்டு அவங்க அரை தூக்கத்தில் எழுந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதை கேட்ட தேவனுக்கு தூக்கம் தெளிஞ்சிருது. என்னன்னா அப்பாவா, வயன் ப்ரெக்னெண்டா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகி வயன் பக்கத்துல வந்து நின்றுட்டு, சீரியஸ்லி வயன் நீ ப்ரெக்னெண்டா இருக்கியா
அப்படிங்கிற மாதிரியே கேட்குறாரு. ஸோ வயன் வந்துட்டு டெவங்கோட காலை போட்டு மிதிச்சுட்டு என்னையே ஏமாத்திட்டேன்லடா அப்படிங்கிற மாதிரி டெவங்க போட்டு அடிக்கிறா. அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ டெவங்க அடி வாங்குறத விட இப்போ அவங்க 2 பேரும் தாத்தா பாட்டி ஆயிட்டாங்கங்கிற ஒரு ஷாக்ல இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் அவங்களோட பேச மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு சரி சரிம்மா இவ்வளோ கோவப்படக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நீ வந்து இங்கே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வயனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேங்க்கு ஒன்றும் புரியல. ஸோ டேங் நின்றுட்டே இருக்காங்க. டேங்கோட பேரண்ட்ஸ் வந்து வயன் பக்கத்தில் உட்காந்துட்டு டே என்ன மாதிரி வேலை பார்த்துருக்க பாருடா, நீ இந்த பொண்ணை இப்படி ஏமாத்திருக்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறத நீ என்கேஜ்மெண்ட்க்கு முன்னே சொல்லியிருந்தா நாங்கள் இந்த கல்யாணத்தை அதாவது என்கேஜ்மெண்ட் நடக்கவே விட்டுருக்க மாட்டோம், நீ என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டெவங்கோட பேரண்ட்ஸ் கேட்க டெவங்க்கு ஒன்றும் புரியல. அவரோட மைண்ட் வச்சு நான் கிஸ் பண்ணியிருக்கேன், ஹக் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த லெவலுக்கு போலியே அப்படிங்கிற ஒரே யோசிச்சுட்டு இருக்காரு. இது எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை நிறைய பேர் சொல்றாங்கல்ல கிஸ் பண்ணா ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்கன்னு, அது மாதிரி நம்ம கிஸ் பண்ணதுனால ஒன் ப்ரெக்னென்ட்டா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட திங்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து எதுவுமே பேசல, அமைதியா இருக்காரு. ஸோ நம்ம வாயன் கிட்ட உன்னோட பேர் என்னமான்னு கேட்க என்னோட பேர் வாயன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ நீயும் டேவங்க எங்கே மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது வயன் ஃபுல் கதையை சொல்கிறான். அப்போ வந்துட்டு அவங்களோட அம்மா கேட்குறா, அப்போ எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க அவங்களுடைய பேத்தியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்க வயனை வந்து ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாடுறா. ஓகே ஓகே நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் எங்கள் அம்மாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனாலவே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் அதிகமாக டைரெக்டாக பேசிக்க முடியாது, அவங்களுக்கு தெரியாதபடி மறைமுகமாக தான் பேசிப்போம். எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி உங்கள் அம்மாவோட நம்பர் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கி ஸோ வந்து வயனோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் வரோம், நம்ம வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி டேவங்களோட பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விஷயம் மட்டும் சொல்கிறாங்க. வயனோட ஃபேமிலிக்கு ஒன்றும் புரியல. ஸோ கொஞ்ச நேரத்தில் வயன் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் ஆண்டி, ஆனால் அப்பா அம்மா கிட்ட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லாதீங்க, அப்பா அம்மாவால் தாங்கக்க முடியாது ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி க்ரை ஃபேஸில் சொல்லிட்டு போகிறா. ஸோ டேவங்கோட பேரண்ட்ஸ்க்கும் புரியுது வயன் சொல்கிற சுச்சுவேஷன். சரி ஓகேம்மா நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டேவன் கிட்டே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொண்டு போய் பொண்ணை விட்டுட்டு வாடா, அதுக்குள்ளே பொண்ணுக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டேவங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராது. ஸோ வயனுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி சொல்கிறது சர்வ் பண்ணி சாப்பிட வச்சுட்ருக்காங்க. சாப்பிட வச்சுட்ருக்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சிடறோம். ஸோ டேங் கீழே வரத்துக்கும் மொபைல் சாப்பிட்டு பிடிக்கிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்குது. ஸோ டேங் வந்து டைனிங் ஏரியாவில் உட்கார. ஸோ டேங்கோட அம்மா சொல்கிறாங்க கொண்டு போய் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்து சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ டேங்க்கு அம்மா என்னம்மா இது வர வர அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குறம்மா, பார்த்து 1 மணி நேரம் கூட முழுசா முடியல, நீ வந்துட்டு அவளுக்கு அவ்வளோ இடம் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு டேங்கோட அம்மா சிரிச்சுட்டு அப்படி இல்லைடா, அந்த பொண்ணு பாவம் எனக்கு காலேஜ் போகணும்ல அதனால சொன்னேன்டா பையனே மகனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டேங்க சிரிச்சுட்டு சரிம்மா நான் அவளை கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போயிடறேன், ஆஃபீஸில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நோ நீ வந்து ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிட வேணாம், நான் வந்து உனக்கு ஃபுட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கோ, டிஃபன் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அதை சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுறாங்க. ஸோ டேங்க கூட்டிகிட்டு போய் விடுறாரு. போகிற வழியில் டேங் நிறையா கேள்வி கேட்குறாரு, ஆனால் வயன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். வீட்டுக்கும் போய் ரீச் ஆகிடு. ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ டேங்கோட பேரண்ட்ஸும் மதியமாக வந்து எனக்கு அவங்க 2 பேரும் நார்மல் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அவங்களுக்குலாம் நிறையா விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உன் பொண்ணு என்னோட பையனுக்கு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு இன்னும் ஃபியூ டேஸில் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேங்கோட பேரண்ட்ஸ் பேசுகிறத பார்த்துட்டு வயனோட பேரண்ட்ஸ்க்கு அது அக்செப்டபுளாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கங்கிற மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனால் இவங்களுக்குள்ள வயன் இப்படி ப்ரெக்னென்ட்டாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல கிடையாது. ஸோ வந்துட்டு கிட்டே சொல்லிடுறாங்க, உன் மாமனார் மாமியார் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கடா, உங்களுக்கு கல்யாணம் இன்னும் 1 வீக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த 1 வீக்கும் கிராஸ் ஆகுது. ஸோ செம்ம ஹாப்பியாக வெட்டிங் பர்ச்சேஸு அவுட்டிங்கு டேட்டிங்கு எல்லாமே எங்கே போனாலும் டேவன் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நான் அவ்வளோ பெருசாக எதுவும் பண்ணல நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிடு, சாரி அவ்வளோ பெருசாக நான் எதுவும் பண்ணல நீ அப்புறம் எப்படி ப்ரெக்னென்ட் ஆன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஸோ வாங்கி வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த 1 வீக்கும் ஸ்கிப் ஆகுது. ஸோ வெட்டிங் டேவும் வருது. ஸோ 2 பேரும் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ சர்ச்சில் டேவன் நின்றுட்டு இருக்காரு. ஸோ வயனோட ஃபாதர் வந்துட்டு வயனை கூட்டிகிட்டு போய் டேவங்கோட கையில் விட்டுடுறாரு. ஸோ வயனோட டேவங்கோட கையில் கொடுக்க ஸோ வயன் வந்துட்டு டேவங்க சிரிச்சுட்டே கை பிடிச்சிக்கிறான். ஸோ
அந்த ப்ரீஸ்ட்டு வந்துட்டு ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு எங்கே மேரேஜும் முடியுது. ஸோ மேரேஜ் முடிஞ்சோடனே அவங்க வயனோட பேரண்ட்ஸு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட வீட்டுக்கு வராங்க. ஸோ வயனை கொண்டு வந்து விட்டுட்டு வயனோட பேரண்ட்ஸ் போயிடுறாங்க. ஸோ டேவ் வந்து லிவிங் ஏரியாவில் இருக்குன்னு கூட பார்க்காம, ஆமாம் நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆன அப்படிங்கிற மாதிரியே கேட்க வயன் இருந்துட்டு ஒரு எசிட்டேட்டோடய உட்காந்துட்டு இருக்கா. ஸோ டேவோட அம்மா சொல்கிறாங்க, ஆக்சுவலி வயன் ப்ரெக்னென்ட்டே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வயனுக்கும் ஷாக்கு டேவுக்கும் ஷாக்கு. ஸோ அவங்க அம்மாவை வியாடா வயனும் திரும்பி பார்க்குறா. ஆண்டி நான் ப்ரெக்னென்ட் இல்லைன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஸோ அதுக்கு டேவோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆக்சுவலி நீ டேவங்க அடிச்சுட்டு இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சல, நான் பல்ஸ் செக் பண்ணி பார்த்தேன், உன் கையில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான பல்ஸே கிடையாது, நார்மலாக தான் பல்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரலையா ஆண்டி, அப்புறம் எதுக்கு நான் டேவங்கே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஸோ அதுக்கு டேவங்கோட அம்மா சொல்கிறாங்க, நீ என் மகனை எவ்வளோ காதலிச்சிருந்தா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுப்ப. என்னோட மகனை இவ்வளோ காதலிக்கிற ஒரு பொண்ணை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல, ஆனால் என் மகன் கண்டுபிடிச்சிருக்கான். என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியல. நான் அப்போ ரியலைஸ் ஆனேன், அதனால தான் என் மகனுக்கு ஒன்றவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் எனக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது தெரியுமா, எனக்கு சீக்கிரம் தாத்தா பாட்டி ஆகணும்னு ஆசை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க எசிட்டேட்டோட சொல்ல. ஸோ டாங் வந்து வயனை தூக்கிக்கிட்டு, அதுக்கு என்ன பிரச்சனை, சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்கிடுற அப்படிங்கிற மாதிரி ரூம்க்கு தூக்கிட்டு போகிறாரு. ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்டா, டேக் கேர்.